அந்த சொந்த ஃப்ரெண்ட்ஸுங்க நண்பர்கள் எல்லாம் கூட்டு வர முடியாது. इसलिए आपका दोस्तों को और मित्रों को रिश्तेदार को लाने के लिए मांगते हैं. அவங்க திருநெல்வேலி சைடுல ஆவடையனூர் அந்த பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டு இருக்காங்க. पास्टर जी ने तिरुनेलवेली डिस्ट्रिक्ट में आउड़यनूर करके एक जगह है, वहां पर वो सेवकाई करते हैं. मैं किसी को मुंह के अंदर नहीं आ रहा होगा. அவங்க சபை பேரு चर्च का नाम यीशु राजा जब வீடு. यीशु राजा की प्रार्थना भवन. यीशु राजा की जब வீடு. यीशु राजा की प्रार्थना भवन. பல இடங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை வார்த்தைகளை சொல்லி நமக்கு மேம்படுத்தி இருக்கிறாங்க. कई जगह में जाके परमेश्वर का बेदारी की शब्द को कहते हुए. हालेलुया हालेलुया. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. यीशु मसीह का नाम महिमा हो जाए. உங்களோடு இந்த மாலை நேரத்தில் நின்று ஊழியம் செய்கிறதுல கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். आपके साथ आज रहकर सेवा करने के परमेश्वर दिया है, मैं बहुत आनंदित हूं. ஆமென். கர்த்தர் நல்லவர். हालेलुया. परमेश्वर भला है. கண்களை மூடி ஆண்டவருடைய நல்ல பிரசன்னத்தை நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் நோக்கி பார்ப்போம். हम आंख बंद करके प्रभु का जो उपस्थिति को, उनकी प्रशंसा को एक मिनट हम सोच लें. பாருதல் தரும் தேவா கடை தோரை தேடுமே பாருதல் தரும் தேவா கடை தோரை தேடுமே சிலுவை எந்தன் தஞ்சம் சுகமா அங்கே தங்கிடுமே சிலுவை எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தேன் காவலன்பை
வீணையில்லை எங்கள் உமக்காக வாழ்வு நீரே என்றென்றும் போதும் நல்ல பிரசனத்துல இந்த மாளிகை வந்திருக்கிறோம். प्यारे प्रभु जी ईसाई के समय पर तेरी उपस्थिति में आए हुए हैं। இந்த மாலை நேரத்தை நீரே எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிறீர். ईसाई के समय को आपने अनुग्रह से हमें दिया है। ஏதோ ஆண்டுதோறும் ஒரு கூட்டம் நாங்க கூடி வரணும் என்பதற்காக அல்ல. साल एक मीटिंग रखकर उसी में इकट्ठा होने का नहीं है। நீர் எங்களோடு பேச விரும்புகிறீர். आप हमसे बातचीत करना चाहते हैं प्रभु। நீர் எங்களோடு பேச விரும்புகிறீர். आप हमसे बात करिए राजा। மோசேயை ஒரு நாள் என்னோடு கூட மலையின் மேல வந்து நில். जैसे मूसा को तुम पहाड़ पर चढ़कर मेरे सामने खड़े हो जाते। இரண்டு கற்பலகைகளை இழைத்துக் கொண்டு அங்கே வந்து நில். दो जो पत्थर के पटिया को बनाकर वहां पर आके खड़े हो जाओ। நீ உடைத்து போட்ட அந்த பழைய கற்பலகைகளில் இருக்கிறவைகளை நான் திரும்ப இந்த கற்களில் எழுதுவேன் என்று சொல்லிடும். तूने जो तोड़ा हुआ उस पट्टियों को दोबारा मैं इस आज्ञा को मैं इसमें लिखूंगा। இன்னைக்கு ராத்திரி நாங்க வந்திருக்கிறோம். சில காரியங்களை உடைத்து போட்டவர்களா போட்டிருக்கிறோம். इस रात के समय पर कुछ विषय को तोड़ कर आए हुए हैं। நீர் தந்த கிருபைகளை நிறைய நேரம் நாங்க உடைச்சு போட்டு ஆண்டவரே आपने दिया हुआ अनुग्रह को हम तोड़ के आए हुए प्रभु। உம்முடைய அற்புதமான நடத்துதலை பல சூழ்நிலைகள் நாங்க உடைச்சு போட்டோம். आपके अद्भुत जो सलामत को हम कई बार प्रभु ने तोड़ा हुआ है। ஆனால் இந்த இரவிலே लेकिन आज रात के समय தேவன் திரும்ப எழுத போகிற அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். दोबारा लिखने जाने के लिए धन्यवाद। திரும்ப எழுத போகிற அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். लिखने जाने के लिए धन्यवाद। இழந்து போன அனுபவங்களை நாங்கள் திரும்ப பெற போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். மகிமை மேலும் மகிமைக்குள் எங்களை கொண்டு போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். महिमा के ऊपर महिमा में ले जाने वाला कार्य के लिए धन्यवाद देते हैं। நல்ல பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். आपके अच्छे प्रशंसा में प्रभु हम ठीक से देते हैं। ஆட்கொண்டு நடத்தும் ஆசீர்வதித்தருளும். आप ही हमें प्रभु घेर कर रखिए। आप चलाइए राजा। எங்களோடு பேசியருளும். हमसे बात करिए प्रभु। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं खुदावंद। ஆமென். आमेन। ஆமென். ஆமென். உங்களோடு கூட இந்த மாலை நேரம் இன்று ஊழியம் செய்கிறதுல கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். आज साईं के समय पर आपके साथ आप जो सेवा करते हो मैं रहता हूं उसमें मतलब आनंदित हूं। என்னை அன்போடு அழைத்து பயன்படுத்துகிற அருமையான பாஸ்டருக்காக அம்மாவுக்காக குடும்பத்தினருக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். मुझे प्यार से बुलाकर उपयोग कर रहे हैं पास्टर जी के लिए, उनका परिवार के लिए, उनके बच्चों के लिए धन्यवाद देते हैं। கடந்த 2 நாட்களும் 2 இடங்களில் நடந்த கூட்டங்களை கர்த்தர் மெய்யாகவே ஆசீர்வதித்தார். पिछले 2 दिन जो हुआ है आराधना में परमेश्वर सचमुच में आशीष की। அந்த ஆராதனைகள் இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. அப்போ அந்த செய்திகளையும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. उस आराधना में जो दिया हुआ जो मैसेज को अभी अपलोड करेंगे उसको सुनकर आप भी मतलब उत्साह हो जाएंगे। ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். आज भी प्रभु हमसे बात करेंगे। நாளைய தினமும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். कल का दिन भी बात करेंगे। நாளை மறுநாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். कल परसों भी हमसे वो बात करेंगे। ஜீவகாலம்ல ஆண்டவர் பேசுவார், அதுல சந்தேகம் இல்ல. जीवन के जब तक हम जीवन के सत्र के तब तक वो हमसे बात करेगा। ஆனாலும் என்னை அங்கிருந்து இவ்வளவு தூரம் இங்க கூட்டு வந்ததுக்கு ஏதாவது கொஞ்சமாவது பேசி வச்சுதானே இனி திருப்பி கொண்டு போகணும். फिर भी इतना दूर से मुझे लाकर यहाँ पर खड़ा किया है, मैं मेरे से बात करके कुछ तो काम करा के मुझे वापस ले जाएगा। ஆகவே இன்னும் ஒரு பிரசங்கம் கேட்கணுங்கிற எதிர்பார்ப்போடு அல்ல, एक और मैसेज सुनना ऐसे नहीं, ஆண்டவருடைய சத்தத்தை இன்னும் ஒரு தடவை நான் கேட்கணுங்கிற ஆசையோட. प्रभु की वाणी को मैं दोबारा एक बार सुनूंगा करके रहना। ஆமென். हालेलुया ஹalleluya. हालेलुया।
என்னுடைய செய்திகள் எல்லாம் என்னுடைய பெயர்ல யூடியூப்ல நிறைய இருக்குது. मेरा जो मैसेज है मेरा नाम से आप डालेंगे तो YouTube में कई मैसेज आएगा. ஸ்டீவன் அருள்ராஜ் அடிச்சீங்கன்னா அது பாட்டுக்கு ஏராளமான செய்திகள் இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வாய்ப்புகள் இருந்தால் அவைகளை பார்த்து நீங்க ஆசீர்வதிக்கப்படலாம். पास्टर स्टीफन अरुलराज करके आप मैसेज उनका मैसेज डालेंगे तो बहुत मैसेज है, उसको सुनकर आप आत्मिक जीवन में बढ़ने के लिए यूज करिए. ஆமென். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. प्रभु की नाम महिमा हो जाए. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशायाह नबी की किताब 26ஆம் அதிகாரம் 26वां अध्याय 1வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். पहला वचन को हम सब मिलकर पढ़ेंगे. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 26:1 ஏசாயா 26:1 यशायाह 26वां अध्याय पहला वचन எடுத்தீங்களா? நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். हम सब मिलकर पढ़ेंगे. நான் முதல்ல தமிழ்ல வாசிக்கிறேன், அப்புறம் ஹிந்தில பாஸ்டர்மா வாசிப்பாங்க. पहले मतलब मैं तमिल में पढ़ूंगा, उसके बाद पास्टर माने हिंदी में पढ़ेगी. தமிழ் மீது வைராக்கியம் கொண்டு என்னோடு இருக்கிறவர்கள் தமிழ்ல வாசிங்க. जो तमिल के ऊपर किसका अच्छा मतलब आता है वो मेरे साथ இங்க पढ़िए. வந்ததுக்கு அப்புறம் ஹிந்திக்காரரா மாறனவங்க நீங்க அப்புறம் வாசிங்க. यहाँ पर आने के बाद आप हिंदी वाला बन गए तो आप उसके बाद पढ़िए. Praise the Lord. ஏசாயா 26:1 यशायाह 26वां अध्याय पहला वचन அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக. பாருங்க, நமக்கு டிஸ்பிளேல போடுறாங்க. இப்ப தமிழையும் ஹிந்தியும் ஒண்ணாக்கியாச்சு. उस समय यहूदा देश में ये गीत गाया जाएगा, हमारा एक गढ़ नगर है, उद्धार का काम देने के लिए वह उसकी शहरपनाह और गढ़ को नियुक्त करता है. Praise the Lord. Hallelujah. हालेलुया. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் நம்ம பைபிள்ல ரொம்ப வித்தியாசமான புத்தகம். यशायाह नबी का जो पुस्तक है हमारे बाइबल बिल्कुल एक अलग रीति का पुस्तक है. நம்ம பைபிள்ல மொத்தம் எத்தனை புத்தகங்கள் இருக்கு? हमारा बाइबल में टोटल कितना 66 புத்தகங்கள். 66 किताब है. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? यशायाह नबी की किताब में कितना अध्याय है? 66. 66 है. ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை ஒரு குட்டி வேதாகமம் என்று சொல்லுவார்கள். इसलिए यशायाह पुस्तक को एक छोटा बाइबल कहते हैं. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம பைபிள்ல படிக்கிற அத்தனை காரியங்களின் சாராம்சமும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துக்குள்ள இருக்கு. उत्पत्ति से और प्रकाशित वाक्य तक जो पढ़ते हैं उसका महत्वपूर्ण विषय सब कुछ यशायाह में लिखा हुआ है. இயேசு எங்கே பிறப்பார்? यीशु कहाँ जन्म हुआ? அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? उनका जीवन कैसा लगेगा? அவருடைய மரணம், उनका मृत्यु, உயிர்த்தெழுதல் उनका पुनरुत्थान எல்லாமே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். सब कुछ यशायाह नबी ने लिखे रखा हुआ है. அதை மாத்திரம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைக்கவில்லை. वो सिर्फ उसी को नहीं लिखा हुआ है. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுதி வைக்க அல்லது தீர்க்கதரிசன உரைக்க காரணம் என்ன? यशायाह नबी की किताब को लिखकर वो भविष्यवाणी वचन बोलने का कारण क्या है? தேவனுடைய ஜனங்கள் சில ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்க போகிற ஒரு சிறையிருப்பு. परमेश्वर का प्रजा लोग थोड़ा समय के बाद वो कैद बनकर बंदी गृह में रहेंगे करके, அந்த சிறையிருப்பிலிருந்து எப்படி திரும்பி வருவாங்க? वो बंदी गृह से कैसे लौट कर आएंगे, அந்த நாட்கள்ல என்னவெல்லாம் நடக்கும் என்கிறதை தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். उन दिनों में क्या क्या होगा करके उन्हें भविष्यवाणी बताकर रखा हुआ है. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நம்ம 3 பகுதியாக பிரிக்கலாம். यशायाह नबी की किताब को हम 3 भाग में अलग कर सकते हैं. முதல் 39 அதிகாரங்கள் ஒரு பகுதி, पहला अध्याय से 39वां अध्याय तक एक भाग है. 55ஆம் அதிகாரம் வரைக்கும் இன்னொரு பகுதி, 39 से 55 अध्याय तक दूसरा भाग है. கடைசியில் 66ஆம் அதிகாரம் வரைக்கும் அடுத்த 3வது பகுதி. आखिरी में 66वां तक तीसरी भाग है. முதல் அந்த 39 அதிகாரங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா நிறைய ஏன் இந்த சிறையிருப்பு நடந்தது என்கிறத ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வார். ஏன் சிறையிருப்பு நடக்க போகிறது என்கிறத சொல்வார். पहला अध्याय से 39वां अध्याय तक यशायाह कहता है कि क्यों ऐसे बंदी गृह में जाएंगे, क्यों करके लिखा रखा है. சிறையிருப்பிலிருந்து திரும்புகிறவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்கிறத
24ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கலாம். जो बंदी गृह से वापस लौट कर आने समय पर क्या होगा करके उसके बारे में 54वां अध्याय तक लिखा रखा हुआ है. அப்படி திரும்ப கட்டப்படும் அந்த எருசலேமில் என்னவெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறார் என்கிறதை கடைசி அதிகாரங்கள்ல நம்ம பார்க்கலாம். और दोबारा जो वापस लौट कर आते समय पर उनके बारे में परमेश्वर का चाल क्या है करके उसमें लिखा हुआ है. இதுதான் நம்ம ஏசாயாவில் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான சின்ன காரியம். इसी में हम जो नींव का जो हमारा बेसिक हम जानने का विषय है. ஆண்டவர் நம்மகிட்ட பேச விரும்புகிற மிக முக்கியமான காரியத்தை இந்த இரவு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவாய் அறிய வைத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमसे क्या बात करना चाहते हैं उस विषय को आज रात की से बहुत अच्छी तरह से हमसे बात कर ले. யூதா ஜனங்கள் எத்தனை வருஷம் சிறையிருப்புக்கு போனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? यहूदी लोग कितने साल में वो बंदी गृह में पड़े हुए थे पता है? அது இஸ்ரவேலர்கள் 400 ஆண்டுகள் அது எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. 70 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு போனாங்க. 70 साल वो बंदी गृह में पड़े हुए थे. ஆமென். சிதேக்கியா ராஜா அரசாண்ட காலத்திலே जब सिदकिय्या राजा प्रभुता कर रहा था, ஆமென், பாபிலோனின் ராணுவம் வந்து அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போனது. बाबिलोनिक सैनिक आके उनको कैद बनाकर लेकर गए. இது சார்ந்த சம்பவம் தான் பைபிள்ல நிறைய பகுதியை நிறைய புத்தகங்களை உள்ளடக்கி இருக்கிறது. इसके बारे में कई जगह पे बाइबल में इसका महत्वपूर्ण लिखा रखा हुआ है. சிறையிருப்பின் காலத்துல என்ன நடந்தது, बंदी गृह के समय पर क्या हुआ, மீண்டு வந்தவர்கள் என்ன ஆனார்கள், दोबारा जो वापस आए थे उनको क्या हुआ, பழைய ஏற்பாட்டுல இதைத்தான் படிக்கிறோம். वही का पुराना नियम में पढ़ते हैं. நெகேமியாவின் புத்தகம், नेगेमिया की किताब, எஸ்ராவின் புத்தகம், एस्रा की किताब, எரேமியாவின் புத்தகம், यिर्मयाह की किताब, எசேக்கியேலின் புத்தகம், एजेकियल की किताब, தானியேலின் புத்தகம், दानियेल की पुस्तक, இதெல்லாம் சிறையிருப்பின் நாளில் என்னென்ன நடந்ததுங்கிறத சொல்லுது. ये सब कुछ बंदी गृह में कैसे गए क्या हुआ करके लिखा हुआ है. சிறையிருப்பின் நாளுக்கு பிந்தின காரியத்துல கடைசி 3 தீர்க்கதரிசிகள் பார்க்கிறோமே. बंदी गृह के बाद जो वापस लौट आ रहे थे आखिरी 3 भविष्यवाणी में ஆகாய், சகரியா, மல்கியா இந்த தீர்க்கதரிசிகள்லாம் சிறையிருப்புக்கு பிறகு இருந்த காலத்துல தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள், ஜனங்களோடு இருந்தவர்கள். हगाई, जकरिया और मलाकी ये सब वापस लौट कर आते समय पर क्या हुआ करके लिखे हुए हैं. பைபிளை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். हम ठीक से इसको बाइबल के बारे में समझ लगेगा तो बहुत चाग रखे प्यार से पढ़ेंगे. நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னா நம்ம எங்கேயோ தலையை சுத்தி விட்ட மாதிரி இருக்கும். हम ठीक से समझ में नहीं आए तो ऐसा लगता है कि मतलब चक्कर आने जैसा लगेगा. தேவன் நல்லவர். ஹalleluya. वो अच्छा है, भला है. இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு இந்த 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பேசும்படிக்கு விரும்புகிறார். ये साई के समय पर प्रभु हमारे साथ 26वां अध्याय में पहला वचन से हमसे बात करना चाहते हैं. ஏசாயா இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். यशायाह नबी ऐसे एक भविष्यवाणी वचन कहता है. யூதா ஜனங்கள் 70 வருஷம் சிறையிருப்புக்கு பிறகு என்ன செய்ய போகிறார்கள் என்கிறத தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். यहूदियों ने 70 साल के बाद बंदी गृह से वापस लौट कर आते समय क्या करेंगे करके बता रहा है. சிறையிருப்பு கொடுமையானது. बंदी गृह बहुत कठोरता स्थिति. எதிரியின் கையில நம்ம சிக்கினா நம்மள சும்மா விடுவானா? बैर के हाथ में हम फंस गए तो वो आसानी से छोड़ देगा क्या? ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, लेकिन परमेश्वर इस 26वां अध्याय पहला वचन में कहते हैं அக்காலத்திலே उस समय யூதா தேசத்திலே यहूदा देश में பாடப்படும் பாட்டாவது ये गीत गाया जाएगा. 70 வருஷம் பாடுகள். 70 साल वो कष्ट में है. 70 வருஷம் பாடுகள். 70 साल की कष्ट. ஆனா ஆண்டவர் சொல்கிறார் 70 வருஷத்துக்கு பிறகு பாடல்கள். लेकिन परमेश्वर कहते हैं 70 साल के बाद वापस गाना है. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், मैं दोबारा कहता हूँ 70 வருஷம் பாடுகள், 70 साल की कष्ट. அதன் பிற்பாடு பாடல்கள். उसके बाद
गाना है। இந்த மாலை நேர கூட்டத்துக்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், சில குடும்பங்கள் மேல பல ஆண்டுகளாக பாடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. आज मैं प्रार्थना करते समय पर परमेश्वर मेरे से दिया हुआ वचन इस कलीसिया के लिए कई परिवार में बहुत दुख में फंसे पड़े हुए। இவங்க பிறந்த நாள்ல இருந்து இவங்க குடும்பம் பாடுகள் பாடுகள் பாடுகளை மட்டும் தான் சந்திக்குது. इनकी जन्म से ही यही देख रहे कि कष्ट 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 को ही देख रहे। இவங்க தாத்தா காலத்துல பாடுகள், इनके दादाजी के समय पर कष्ट था, அப்பா காலத்துல பாடுகள், पिताजी के समय पर कष्ट था। நானா அது படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வந்துருவேன் பார்த்தா எனக்கும் பாடுகள். कम से कम मैं पढ़कर अच्छी स्थिति पर मैं आऊंगा सोचा तो मेरे जीवन में भी कष्ट है। ஆண்டவர்ட்ட இப்ப நம்ம கேட்கிறோம், இந்த பாடுகள் என்னைக்கு ஆண்டவரே முடியும்? अब हम परमेश्वर से पूछते प्रभु कब ये कष्ट मतलब चला जाएगा। இந்த கூட்டங்களை கர்த்தர் இந்த நல்ல வார்த்தையை உங்க மேல அறிவிக்கவே ஏற்படுத்தி இருக்கிறார். इस मीटिंग को परमेश्वर इस वचन को तेरे ऊपर डालने के लिए इसका मीटिंग अरेंज हुआ है। ஆண்டவர் என்னோடு மிக தெளிவாய் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கும் சொல்லுவேன், நாளைக்கு பகல்லையும் பேசுவேன். बहुत अच्छी तरह से परमेश्वर मेरे से बताया हुआ वचन को आज रात के समय पर भी मैं बोलूंगा, कल सुबह भी मैं बोलूंगा। இரண்டு தலைமுறையாய் உங்கள் குடும்பம் கடந்து வருகிற சில பாடுகளுக்கு இந்த நாட்களில் கர்த்தர் முடிவு உண்டாக்கும்படிக்கு விரும்புகிறார். दो पीढ़ी से आपके जीवन में आप कष्ट उठाते हुए आ रहे हो, उसकी जो अंत आज रात के समय पर परमेश्वर आपसे बात करने जा रहे हैं। ஏறக்குறைய ஒரு 70 வருஷம் உங்க குடும்பத்தை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. लगभग 70 साल के पीछे आपको परिवार को थोड़ा सोच कर देखिए, எவ்வளவு உழைச்சோம், எவ்வளவு சம்பாதிச்சோம், कितना मेहनत किया, कितना हमने मतलब परिश्रम किया, நம்ம பட்ட பாடுக்கெல்லாம் எங்க மேல போய் இருந்திருக்கணும். हमने कितना कष्ट उठाया, उसकी जगह पर बहुत ऊंचाई में जाना நம்ம चाहिए। நம்முடைய சம்பாத்தியங்களை எங்க போச்சு? हमारा कमाई सब कुछ कहाँ गया है? ஏன் இன்னும் நம்ம வாழ்க்கை இன்னும் அதே அளவுல இருந்து கொண்டே இருக்குது? क्यों हमारा जीवन अभी तक मतलब बिल्कुल नीचे तरफ से ही रहता है? கேள்விகளோடு இந்த ராத்திரி ஒருவேளை நீங்க இருக்கலாம். सवालों के साथ आज आप यहाँ पर बैठे होंगे, ஆனா பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், लेकिन पवित्र आत्मा आपको और मुझसे बात करते हैं, பாடுகளை கடந்து பாடுவீர்கள். जो कष्टों को पार कर कर आप गाना गाओगे। இன்றைய இரவு செய்தியின் தலைப்பு அதுதான், பாடுகளை கடந்து பாடுவீர்கள். आज का रात की जो हमारा प्रचार का टाइटल ये है कि कष्टों को पार कर कर जाओगे। உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு 2 பேர்ட்டையாவது கையை கொடுத்து சொல்ல போறீங்க, ஒவ்வொருத்தட்டையும் சொல்ல போறீங்க, பாடுகளை கடந்து பாடுவீர்கள். நாமத்துல மாறுகிறது நான் ஆவில உணர்கிறேன். वचन को मुंह खोल खोल कर अंगीकार करते समय एक सुंदरता एक आजाद तुम्हारा जीवन पर आएगा। பாடுகளையே நினைச்சு துக்கப்பட்டு கண்ணீரோடு இருந்த காலங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்கி தருகிறார். कष्टों को सोचते हुए सहते हुए दुख होकर रहने वालों के लिए आज की रात के समय में परमेश्वर तुम्हारे जीवन में एक बदलाव ला रहे हैं। பாடுகளை கடந்து பாடுவீர்கள். कष्टों को पार कर कर गाना गाओगे। 2 காரியத்தை இந்த ராத்திரி உங்களோடு பேசும்படிக்கு விரும்புகிறேன். दो विषय को मैं इस रात के समय पर बोलना चाहता हूँ। ஸ்தோத்திரம். நான் 3 காரியத்தை பேசணும், 3வது குறிப்பு பேசுறதுக்கு நேரம் இல்லாம போயிடும். ஆமென். ஆகையால 2 குறிப்பை பேசுகிறேன். 3 विषय को बोलना चाह रहा था लेकिन समय नहीं होगा, इसलिए 2 विषय को मैं बोलूंगा। 1, पहला, துரத்தும் பாடுகளை கடந்து பாடுவீர்கள். पीछे पीछे जो आ रहा है कष्टों को छोड़कर आप गाना गाओगे। எழுதுகிறவர்கள் எழுதுங்கள், என்னோடு சொல்லுகிறவர்கள் சொல்லுங்கள். जो लिखने वाला इस विषय को लिख लो, जो मेरे साथ बोलने वाला बोलो। எழுதுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் நான் குறிப்புகளை கேட்கும்போது எனக்கு திருப்பி சொல்லுவார்கள். जो लिखने वाला धन्य लोग हैं, इसलिए कि मैं जब सवाल पूछूंगा तो वो वापस पूछते समय पर वो देखकर बता देते हैं। எழுதாதவர்கள் அதனிலும் பாக்கியவான்கள். जो लिख ही नहीं रहे वो उनसे भी बढ़कर धन्य लोग हैं, அவங்கள தான் எழுப்பி விட்டே கேட்பேன். क्योंकि उनसे ही मैं सवाल उठाकर खड़ा करके पूछूंगा। எப்போ ஜெபத்துக்கு வந்தாலும் பைபிள் கொண்டு வரணும், ஒரு டைரி கொண்டு வரணும், ஒரு நல்ல பேனா கொண்டு வரணும், தேவனுடைய வார்த்தையை எழுதி வைக்கணும். அது பெரிய ஆசீர்வாதம். कभी भी प्रभु की सभा में आते समय पर एक बाइबल, एक डायरी, एक पेन लेकर आना है, प्रभु का वचन को लिखते रहना है। ஆமென். நான் எப்பவுமே ஏன் அதை ரொம்ப முக்கியப்படுத்துவேன்னா, எங்க குடும்பம் பைபிள் சுமந்து தான் இன்னும் உங்க ஊர் பக்கத்துல வச்சிருக்கிறார். फिर भी परमेश्वर ने उनको हमारा घर के पास में रखा हुआ है। என் நண்பர் நோய்டாவில் இருக்குது எனக்கு தெரியாது. मेरा मतलब फ्रेंड है, मतलब नोएडा में रहते करके मुझे नहीं पता।
है। டெல்லிக்கு வந்திருக்கிறோமே நம்மள நண்பர்கள் நமக்கு ஜோம் பண்ணுவாங்க, Facebookல அப்லோட் பண்ணி விட்டேன், போட்டோ போட்டு டெல்லிக்கு வந்திருக்கிறேன் ஜோம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. मेरे दोस्तों के लिए मैंने मतलब मेरा फोटो डालकर मैंने यहाँ पर दिल्ली में आए मेरे लिए प्रार्थना कीजिए करके मैंने डाला था। பார்த்த உடனே என்னோட நண்பர் தொடர்பு கொண்டாங்க. இன்றைக்கு மாலை அவர்களோடு இருக்கிறதை குறித்து கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன். उन्होंने उसको देखकर मेरे पास यहाँ पर हमारे बीच में आए हैं, वो प्रभु का धन्यवाद। நாங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான் படிச்சோம் ஆவுடையானூர்ல. हम दोनों एक ही क्लास में पढ़ाई किया, दोनों ஒரே சபையில தான் வளர்ந்தோம். एक ही कलीसिया में हम दोनों पढ़ने ஒரே लगे, சபையில தான் வளர்ந்தோம். एक ही कलीसिया में हम पढ़ने लगे। கர்த்தர் நல்லவர். தூர இடத்துல அன்பு நண்பரை சந்திக்கிறதுல கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன். इस दूर देश में मेरे प्यारे दोस्तों को मिलने के लिए परमेश्वर ने कृपा किया, उनके लिए அவரை धन्यवाद। வச்சுக்கிட்டு நான் கதை விட முடியாதுல்ல. उनको रखकर मैं कुछ कहानी नहीं छोड़ सकता हूँ, நான் உண்மையை சொல்றேன். मैं सच्चाई को कहता हूँ। இந்த வேதாகமத்தை பெட்டி பெட்டியா தூக்கிட்டு சுமந்து என் தகப்பனை தாயை ஜெபத்தோடு நினைக்கிறேன். ये मेरा इस बाइबल को बॉक्स बॉक्स लेकर उठाकर जो गए हुए मेरे माता पिता को इस समय पर मैं याद करता हूँ। அந்த சுமந்த வேதாகமத்தின் பலன் தான் இன்னைக்கு என்னை கொண்டு வந்து இந்திய தேசத்தின் தலைநகர்ல நிறுத்திருக்கு. उन्होंने उसको उठाकर गए, उसी का जो प्रतिफल है आज मुझे दिल्ली देश में लाकर खड़ा किया। வேதாகமத்தை தூக்குறதுக்கு மட்டும் வெட்கப்படாதீங்க. बाइबल को उठाने के लिए, कलाम को उठाने के लिए कभी शर्म नहीं करना। அது கல்யாண வீடோ மரண வீடோ, चाहे वो शादी की भवन हो, नहीं तो वहाँ पर मृत्यु का घर हो। நமக்கு எவனாவது இன்விடேஷன் கொடுத்துட்டோம்னா நம்ம போனா பைபிளோட தான் போறது. हमें कोई इनविटेशन दिया तो कहीं पर जाते समय पर बाइबल उठाकर जाना चाहिए। அது இந்து வீடா இருக்கலாம், இஸ்லாமிய வீடா இருக்கலாம், அது யாரா இருக்கலாம். चाहे वो हिंदू का परिवार का वाला का होगा, मुस्लिम का होगा, किसी का भी हो सकता है। நான் வந்தா பைபிளோட தான் வருவேன். मैं कहीं पर आने से मतलब बाइबल उठाकर आता हूँ। பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்வில் மேன்மையானதுங்க. प्रभु का वचन हमें उन्नति करता है। ரைட், நம்ம தேவ வார்த்தைக்குள்ள போவோம். முதல் குறிப்பு சொன்னேன், துரத்தும் பாடுகளை கடந்து பாடுவீர்கள். तो पीछे पीछे करता है उस दुख को छोड़कर आप गाना गाओगे। இரண்டு, दूसरा, துவண்டு போகச் செய்யும் பாடுகளை கடந்து பாடுவீர்கள். व्याकुल करते हैं उस विषय के लिए छोड़कर आप गाना गाओगे। மொழிபெயர்க்கிற அம்மாவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அம்மா சொல்லிருக்கேன். காரணம், நாங்க இந்த குறிப்புகளை எல்லாம் வித்தியாசமா அமைக்கிறதுக்காகவே ஜெபம் பண்ணி ஆண்டவரே அப்படின்னு நான் யோசித்தேன். அம்மா எப்பமாவது பாஸ்டர் என்ன தலைப்பு என்ன குறிப்புன்னு முன்னகிட்டி சொல்லுங்க, நான் யோசித்து வைக்கிறேன். ஆஹா, கேட்கவே இல்லை. அவங்க பாட்டு முளைக்கு தள்ளிட்டு போறாங்க கிருபையினால. ஸ்தோத்திரம். நான் என்ன யோசித்து பார்த்தா, இதுக்கு முன்னாடி வந்தார பாஸ்டர் ஸ்டான்லி, அவர் இப்படியேத்தானே இருந்திருக்கும். தலைப்பு குறிப்பு, எங்களுக்கெல்லாம் தலைப்பு இல்லாம பிரசங்கம் வராது, குறிப்பு இல்லாம பிரசங்கம் வராது. ஆமே. ஸ்டான்லி என்ன எங்க சபையில பேசியிருக்கிறாங்க, நான் அவங்க சபையில பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கடந்த வாரம் கூட அவங்க போக வேண்டிய ஒரு கூட்டம், உடல்நிலை முடியாம அவங்க போக முடியல, அவங்களுக்காக நான் போய் பிரசங்கம் பண்ணிட்டு தான் அவன் சென்னை பயணம், சென்னையில இருந்து கோவை, கோவையில இருந்து இங்க டெல்லிக்கு வந்திருக்கிறேன். நான் முதல்ல யோசித்தேன், அம்மா எப்படி நம்ம தலைப்பு குறிப்பெல்லாம் கொண்டு வருவாங்கன்ட்டு. பிறகு பார்த்தா ஸ்டான்லி எனக்கே மொழிபெயர்த்திருக்காங்க, நமக்கு என்ன. ट्रांसलेशन किया तो मेरे लिए क्या नहीं कर सकते। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. उनका नाम की महिमा हो। நான் அவர்களோடு பேசும்போது உங்களை குறித்து சொன்னேன், இப்படி டெல்லிக்கு போறேன், டேனியல் பாஸ்டர் சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னேன். मैंने उनसे कहा कि मतलब मैं डैनियल पास्टर की कलीसिया में दिल्ली जा रहा हूं। பாஸ்டர் எல்லாரையும் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. पास्टर जी मैं मतलब सबके मैंने पूछताछ किया करके बता दीजिएगा। இப்ப இரண்டாவது குறிப்பு, अभी दूसरा जो துவண்டு போகச் செய்யும் பாடுகளை கடந்து பாடுவீர்கள். जो निराशा करता है ऐसे विषय को पार कर हमें गाना गाना है। துவண்டு போகச் செய்யும் பாடுகளையும் கடந்து பாடுவீர்கள். जो निराशा विषय को भी पार कर हम गाना गाएंगे। ரெண்டு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு ராத்திரி நமக்கு முன்பாக வைக்கிறார். दो विषय को पवित्र आत्मा हमारे सामने रख रहे हैं। ஒன்று, पहला துரத்தும் பாடு, पीछे पीछे जो करता है कष्ट। இன்னொன்று दूसरा துவண்டு போகச் செய்யும் பாடு.
निराशा होकर हमें बैठने देगा कष्ट। என்னோடு கூட யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை திருப்பி கவனித்து பாருங்க. मेरे साथ निर्गमन का किताब 15वीं अध्याय को उठा ले। ஆதியாகமம் 15:1 निर्गमन யாத்ராகமம் மன்னிங்க, யாத்ராகமம் 15:1. निर्गमन 15वीं अध्याय पहला वचन, एक्सोडस चैप्टर 15 वर्स 1। அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். तब मूसा और इस्राएलियों ने यहोवा के लिए गीत गाया। उन्होंने कहा, मैं यहोवा का गीत गाऊंगा, क्योंकि वह बड़ा प्रतापी ठहरा है, घोड़ों समेत सवारों के उसने समुद्र में पटक दिया है। ஹalleluya, हालेलुया। மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள் 15ஆம் அதிகாரத்துல. मूसा और इस्राएलियों ने यहोवा के लिए गीत गा रहे हैं। ஆனா 14ஆம் அதிகாரத்துல என்ன நடந்தது? लेकिन 14 अध्याय में क्या हुआ? அவர்கள் எந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்தார்களோ, किस समस्या को छोड़कर वो आ रहे थे, எந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்தார்களோ, कौन सा दासत्व स्थिति से पार करके आए, அந்த அடிமைத்தனம் இவர்களை துரத்தி வருகிறது. वो दासत्व स्थिति का पीछा पीछा करता हुआ आया है। நம்மள பாருங்க, சாத்தான் உடனே விட்டுருவான்னு நினைக்க கூடாது. अब ये नहीं सोचना शैतान आसानी से आपको छोड़ कर देगा। சில நேரம் நம்ம நினைப்போம், அப்பாலே போ சாத்தானே நோனே அப்பாலே போயிடுவான்னு நினைக்க கூடாது. कई बार हम तो बोलते हैं, हाय सातान तुम चले जाओ, ऐसे चला जाएगा मत सोचिए। அவன் சில நேரம் நம்மகிட்ட கேட்பான், कई बार वो हमसे पूछेगा, அப்பாலேன்னு சொன்னியே அது எப்பாலே? तो दूर जाने के लिए बोला, वो कैसे? கீழே செருப்ப கழட்டி போட்டிருக்க இடத்துல நான் நிக்கட்டுமா, ஆராதனை முடிச்ச உடனே வாரியா சேர்ந்து போவோம்னு கேட்பான். जहाँ पर जो मतलब चप्पल खोल के छोड़ा है, वहाँ पर मैं खड़े हो जाऊँ, तू वापस आते सिर्फ तेरे साथ में आ जाओ। போன்னு போறதுக்கு அவன் நம்ம வீட்டுல வளர்க்கிற நாய் கிடையாது. जाओ करके बोलने से हमारे घर में पाले हुए कुत्ता नहीं है वो। அவனுக்கு நம்மளை விட்டா யார் இருக்கா? उसका हमें छोड़ के कौन है? அவன் முழு நேரம் விளையாட்டு பொருளை நம்ம தானே. उसका पूरे समय पे खेलने का जो खिलाना हम ही है ना। நமக்கு ஏதாவது செய்யணும்னு அவன் உள்ள துடிச்சிட்டு இருக்கு. हमें कुछ करना है करके उसका मन बहुत चाह रखता है। ஆண்டவருடைய உள்ள நல்லது செய்யணும்னு துடிக்குது. परमेश्वर का मन अच्छा विषय करने के लिए वो मन उगलता है। அவன் உள்ள ஏதாவது தீமையை செய்யணும்னு துடிக்குது. लेकिन उसका मन हमेशा बुरा काम करने के लिए रहता है। இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அதே போல இஸ்ரவேலை தாக்குகிறவனும். इस्राएल का मतलब रक्षा करने वाला परमेश्वर ना कभी सोता ना कभी ऊँगता करके वचन लिखा हुआ है। அவனுடைய ஒரே நோக்கம் நாம் விடுதலையோடு வாழக்கூடாது. उसका मतलब एक ही उम्मीद रखता है कि ये आजाद के नहीं जीना। தேவ பிள்ளை சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டா அவனுக்கு வயிறு எரியும். परमेश्वर का प्रजा हंसते हुए आनंदित के साथ रहने से उसका मन बिल्कुल बहुत गुस्सा में आ जाता है। நம்ம வீட்ல ஒரு நல்ல நிகழ்ச்சின்னு பிளான் பண்ணிட்டோம்னா அவனும் கூட்டத்தோட உட்கார்ந்துருவா பிளான் பண்ணுவான். हमारे मतलब घर पे रहते परिवार में एक अच्छा खुशियां मनाना सोच लिया तो उसने भी अपना झुंड के साथ बैठकर प्लान करेगा। இந்த குதூகலத்துல எப்படி குட்டையை குழப்புறது? इससे मतलब झुंड के अंदर क्या मैं प्रॉब्लम लाऊं? யாரையாவது ஒருத்தர் மூஞ்சி தூக்க வைக்கணுமே. किसी का मतलब अपना मुंह को मतलब टेढ़ा करके रखना है। நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்ல வைக்கணுமே. मैं नहीं आऊंगा करके सब बोलने दूंगा। ஆவா எனக்கு இப்படி செய்யல அதனால நான் அப்படி செய்ய மாட்டேன்னு பேச வைக்கணுமே. ऐसे नहीं किया इसलिए मैं उनसे बात नहीं करूंगा करके ஏதோ ஒண்ணு அவன் செய்ய துடிச்சிட்டே இருக்கிறான். कुछ ना कुछ वो कराने के लिए सोचता है। அவனுடைய முழு நேர வேலையை நம்ம மேல கண்டு வைக்கிறது தானே. उसका पूरा समय का उसका मन पूरा हमारे ऊपर कुछ काम करता है। ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாலும் எகிப்தியருடைய இருதயம் இஸ்ரவேலரையே நினைச்சிட்டு இருக்குது. ஐயோ விட்டுட்டோமே நினைச்சிட்டு இருக்குது. जैसे इस्राएल और मिस्र को छोड़कर भाग रहा है, लेकिन उनका मन पूरा मिस्र पर ही रहने लगा। அதனால என்ன பண்றாங்க? விடக்கூடாது இவங்க. should follow them. इसलिए इनको छोड़ना नहीं है, इनके आगे चलना चाहिए। இவங்க என்ன நினைச்சாங்க? இஸ்ரவேலர்கள் அப்பா நான் வெளியே வந்தாச்சு, அடுத்து நமக்கு கானான் தான் நினைச்சாங்க. इस्राएल लोग सोच रहे हैं अच्छा होगा हमने मिस्र को छोड़ दिया, अभी अगला कदम हम कानान में पहुंचेंगे। இல்ல பாருங்க, சரித்திரத்தை ஆராய்ந்த தேவ மனிதர்கள் இப்படி சொல்றாங்க. जो इतिहास को जांचने वाले कहते हैं எகிப்திலிருந்து கானானுக்கு 11 நாள்ல போயிடலாமா? मिस्र से कानान के अंदर लगभग 11वें दिन में चल जा सकते थे।
நடந்து இல்ல, அவங்க போகக்கூடிய மிருகங்கள் மேல பயணம் பண்ணா 11 நாள்ல போயிடலாம். पैदल नहीं, अपना जानवरों के ऊपर बैठकर जाने के लिए 11 दिन ही लगता है। நடந்து போனா 40 நாள்ல போலாமா? चलते मतलब पैदल चलेंगे तो लगभग 40 दिन के अंदर जा सकते हैं। இவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு போறதுக்கு? लेकिन इनका कितना दिन हो गया? எத்தனை வருஷம் ஆச்சு? कितना साल? 40 வருஷம். 40 साल लगा। 40 வருஷம். 40 साल लगा। ஜீரோவுக்கு தான் மதிப்பு இல்லை, அதனால ஒண்ணு சேர்த்துக்கிட்டீங்க, பரவாயில்ல. जीरो का मतलब वैल्यू नहीं है, इसलिए एक जोड़ दिया है। சரி, 40 வருஷம் வண்ணாந்தரம். இப்பதான் வெளியே வந்திருக்காங்க. अब ये बाहर आए हैं। பின்ன பார்த்தா பார்வோனின் படை துரத்திட்டு வருது. पीछे देखते समय वहां पर मतलब वहां पर फरोह का दल। சரி, வேகமா ஓடணும்னு பார்த்தா முன்ன செங்கடல். चलो आगे भाग जाए करके जाने से वहां पर लाल समुद्र। அவ்வளவு மொத்தமா விழுந்து நீந்தியா கடந்து போக முடியும்? सब लोग मतलब अंदर जाके तैर के भाग नहीं सकते, भाग सकते हैं क्या? வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. मार्ग पूरा बंद पड़ा हुआ है। பின்ன துரத்திட்டு வர சத்துரு, पीछे पीछे करने वाला शत्रु। கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். परमेश्वर एक अद्भुत का काम किया। ஆண்டவர் என்ன அற்புதம் செய்தார்? कौन सा अद्भुत का काम किया है? செங்கடலை लाल समुद्र को பிளந்தார். 2 भाग करा। ஓகே, எப்படி பிளந்தார்? कैसे करा? மோசே கோல் வச்சு கர்த்தாவே போத்துறா. யாருக்கு முன்னே? செங்கடலுக்குள்ள ஏன் நடந்தாரு? ஏதோ படத்தை பார்த்துட்டு என்ன கதை சொல்றீங்க? கைய உயர்த்தினாரா? கைய நீட்டினாரா? அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் போனாரா? வழி நடத்துறதுக்கு போனாரா? வாழ்க. அப்புறம் வேற என்னெல்லாம் படிச்சிருக்கிறீங்க? நான் உங்களை குறை சொல்றதுக்கு இல்ல, நம்ம ஆண்டவர் இவ்வளவு சூப்பரான ஆண்டவர்னு சொல்லி தரதுதான் இவ்வளவு கேட்கிறேன். நீங்க வந்து தப்பா நினைக்காதீங்க. நான் உங்களை வந்து பைபிளே படிக்கல அப்படிலாம் சொல்லல, படிச்சிருக்கிறோம். ஆனா நம்ம படிச்சதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போயிருக்கு பாருங்க. ஒரு இடத்துல எப்படி இருக்கும் பாருங்க, ஆண்டவர் சொல்றார் மோசேட்ட, உன் கரத்தில் இருக்கிற கோலை சமுத்திரத்தின் மேல் நீட்டு அப்படின்னு. तेरे हाथ में रहने वाला लाठी को वहां पर हाथ बढ़ाकर दिखा। இவர் நீட்டிட்டே இருக்கும்போது வேதத்துல ஒரு இன்னொருத்தம் வாசிக்கிறோம், ராம் முழுவதும் கீழ்காற்று வீசினது. वहां पर लिखा है कि मतलब रात भर वहीं से पूर्व की हवा चल पड़ा। கீழ்காற்று வீசி காற்று போய் அப்படியே கடலை பிளந்துச்சான். पूर्व की हवा चलकर वहां पर मतलब समुद्र को 2 भाग करा। இந்த கீழ்காற்றின் குளிர்ச்சியில கடல் அப்படியே உறைஞ்சி பனிக்கட்டி ஆயிடுச்சுதான். पूर्व की हवा के कारण, उस ठंडा के कारण तन्नी वहां पर बिल्कुल ओस बनकर खड़े होने लगा। தண்ணி இப்ப எப்படி நிக்கி பாருங்க, अभी पानी कैसे खड़े होने அப்படியே लगा, சுவர் மாதிரி நிக்குது, ஐஸ் கட்டியாகி நிக்குது. दीवार जैसे वहां पर ओस बनकर खड़े होने लगा। இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனாங்கன்னு. इस्राएल लोग बिल्कुल जमीन पर चलने जैसे चल पड़े। இப்படி நம்ம நம்பணும்னா நம்ம இன்னும் தேவ நடத்துதல உணரலன்னு அர்த்தம். ऐसे हम विश्वास किया तो अभी तक परमेश्वर का मतलब उनका अद्भुत को हमने विश्वास नहीं किया है। துரத்தும் சத்துருவை தேவன் எப்படி ஜெயிக்க விரும்புறார் தெரியுமா? पीछे पीछे जो आ रहा है वो शैतान को, शत्रु को कैसे भगाना है प्रभु चाहता है। அந்த நேரம் எதையோ அவசரத்துல செய்யணும்னு அவர் நினைக்கிறதே இல்ல. कुछ इमरजेंसी में कुछ करना है करके वो करने वाला नहीं है। என் கூட சங்கீதங்களின் புத்தகத்தை திருப்புங்க. मेरे साथ भजन संगीता में ले लीजिएगा। என்னோட கூட சங்கீதம் 77, भजन संगीता 77, 77ஆம் சங்கீதத்தினுடைய 19வது வசனம். भजन संगीता 77 19। எல்லாரும் திருப்பி நல்ல கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை ஆவியானவர் நம்மோடு பேசும்படிக்கு விரும்புகிறார். ये वचन पवित्र आत्मा से बात करना चाहता है। சங்கீதம் 77 19, भजन संगीता 77 19। என் கூட சேர்ந்து வாசிங்க. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும். இங்க பைபிள் என்ன இருக்குது? எல்லாரும் சொல்லுங்க. இருந்தது. பாருங்க, வழி பிறந்ததா வழி இருந்ததா? तेरा रास्ता गहरे चलने हुआ। வழி பிறந்ததா வழி இருந்ததா? இருந்ததுன்றவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
என்ன சத்தமே வரல. हुआ पहले से ले வழி எப்படி இருந்துச்சா தெரியுமா? रास्ता कैसे था நெக்ஸ்ட் வேர்ட், बाद the word thrills me. அந்த வார்த்தை என்ன ரொம்ப உற்சாகப்படுத்துதுங்க. तेरे पाँव के चिन्ह मालूम नहीं होते, உமது पाँव காலடிகள் के चिन्ह मालूम नहीं होते। யாருடைய காலடி? किसका पाँव? யாருடைய காலடி? किसका पाँव? தேவனுடைய காலடி. परमेश्वर के पाँव। சரி, இன்னொரு வசனத்தை காட்டுறேன். एक और वचन மேல 16ஆம் வசனத்தை பாருங்க. 16वीं वचन को पढ़िए 16। ஜலங்கள் உம்மை கண்டது. जो मतलब समुद्र में தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. हे परमेश्वर, समुद्र ने तुझे देखा। இங்க பாருங்க, ஜலம் तुझे देखा डर ஜலம் गया। ஜலம் கடல் யாரை கண்டதா? समुद्र किसको देखा? நல்ல என் கூட நல்ல இந்த பிரசங்கத்துல பயணிச்சா தான் நம்ம ஆண்டவர் எவ்வளவு சூப்பரானவர்னு தெரியும். अच्छा से मेरे साथ इस वचन को ठीक से सुनेंगे तभी पता चलता परमेश्वर कितना महत्वपूर्ण है। இஸ்ரவேலர்கள் செங்கடலை காணும் முன்பு लोग लाल समुद्र को देखने से पहले செங்கடல் ஆண்டவரை பார்த்திருந்தது. समुद्र परमेश्वर को देखा। இங்க பாருங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா? क्या हुआ? தேவ ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி இங்க வருவார்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். जो परमेश्वर का प्रजा लोग मिस्र को छोड़कर यहाँ पर आएंगे करके परमेश्वर पहले से जानते हैं। இங்க வந்து நிற்கும் போது எகிப்தியர்கள் பின்ன துரத்தி வருவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். यहाँ पर आके इस्राएल लोग खड़े होंगे तब मिस्र इनके पीछे पीछे आएगा करके वो भी परमेश्वर जानते हैं। இவர்கள் விடுதலையாகுவதற்கு முன்னமே ஆண்டவர் என்ன பண்ணினார் தெரியுமா? ये आजाद होने से पहले ही परमेश्वर ने क्या किया? இந்த செங்கடல் ஓரத்துல இஸ்ரவேலர்கள் வந்து நிற்கிற போது, எகிப்தியர் துரத்தி வரும்போது, ये लाल समुद्र के पास इस्राएल लोग आके खड़े होंगे तब என் ஜனங்கள் தவித்து நிற்க கூடாது, मेरे लोग मतलब निराशा होकर कष्ट होकर नहीं என் रहना, ஜனங்கள் பயந்து நிற்க கூடாது, मेरे लोग डरते हुए नहीं रहना चाहिए, கைவிடப்பட்டுட்டு ஆண்டவரே என்று கதற கூடாது, त्यागना स्थिति में पड़ा हुआ प्रभु करके वो विलाप नहीं இந்த करना, கடற்கரை ஓரத்துல நான் என்ன செய்ய போறேன் ஆண்டவரே என்று அவங்க கண்ணீர் வடிக்க கூடாது. समुद्र के पास मैं रहता हूँ प्रभु करके वो रोना नहीं चाहिए। இஸ்ரவேலர்கள் அந்த செங்கடலின் கரைக்கு வருவதற்கு முன்பே इस्राएल लोग समुद्र के तट पर आने से पहले பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டு தேவன் பூமிக்கு இறங்கி வந்தார். स्वर्ग में बैठे सिंहासन में बैठे वाला परमेश्वर उतर कर नीचे தேவன் आया। பூமிக்கு இறங்கி வந்தார். परमेश्वर उतर कर नीचे आया। எந்த இடத்தில் இஸ்ரவேலர்கள் அந்த செங்கடலை சந்திக்க போகிறார்களோ அந்த கரைக்கு தேவன் வந்தார். जिस जगह पे इस्राएल और लाल समुद्र के पास उसी तट पर परमेश्वर उतर कर आया। அவர் கரைக்கு வந்து சும்மா நிக்கல, वो तट पर आके खाली नहीं खड़ा தம்முடைய हुआ, காலை எடுத்து கடல் மீது வைக்க தொடங்கினார். अपने पांवों को उठाकर கடல் समुद्र पर रखने लगा। கடலுக்கு மேல ஆண்டவர் நடக்கல, समुद्र के ऊपर नहीं चला, அவருடைய காலடிகள் கடலின் ஆழத்தில் பதிந்தது. उनके पांव से मतलब समुद्र की गहराई पर रखने लगा। கடலுக்கு புதுசா இருக்கு. ये मतलब बिल्कुल अलग बात है। கடல் கேக்கு ஓய் ஓய், ஏன் ஆண்டவரே, ஏன் என்ன ஆச்சு? समुद्र पूछने लगा क्यों परमेश्वर क्या हुआ है? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னைய விதிச்சு உம்முடைய காலடிகளை எனக்குள்ள வச்சு போக வேண்டிய காரணம் என்ன? सर्वशक्तिमान परमेश्वर मेरे ऊपर पांव रखे मेरे गहराई पर आने का कारण क्या है? ஆண்டவர் அந்த செங்கடலை முழுவதும் கடந்து விட்டு परमेश्वर पूरा लाल समुद्र को पार करते हुए தம்முடைய காலடிகளை அந்த கடலுக்கு உள்ள பதித்து விட்டு, अपने पांव को चिन्ह को वहां पर रखते हुए பாருங்க அந்த கடல் கலங்கி நிக்கு. ஆண்டவரே तब समुद्र वो हिलने लगा। என்ன ஆச்சு ஆண்டவரே, நீங்க எங்களுக்குள்ள காலடியை வச்சு போறீங்க, என்ன ஆண்டவரே, நீங்க never seen, இதுவரைக்கும் இப்படி நடந்ததே இல்ல உலகம் தோன்றினது முதல், ஏன் ஆண்டவரே இப்படி பண்றீங்க? क्या हुआ परमेश्वर, ऐसे क्या हुआ? उत्पन्न होता था, धरती उत्पन्न होने से पहले ऐसे कभी नहीं हुआ है। ஆண்டவர் இப்போ கடலை பார்த்து சொல்றாரு, हमारे परमेश्वर समुद्र को देख के இன்னும் கொஞ்ச நாளில் என் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வருவார்கள். अभी थोड़े समय के बाद मेरे प्रजा लोग मिस्र से आजाद होके आ रहे हैं। அவர்கள் வந்து கரையில நிற்கிற போது वो आकर इस तट पर खड़े होते समय
அவர்களை துரத்தி கொண்டு எதிரி ஒரு கூட்டமாய் வருவார். उनके पीछे पीछे कट उसका बेरी मतलब उसके पीछे पीछे आएगा. அந்த நெருக்கடியான நேரத்தில் என் ஜனங்கள் என்னை பார்த்து அழைத்தவரே என்னை நடத்துவே என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். ऐसे संकट के समय पर मेरे बुलावे किए हुए लोग मेरी वचन से देखकर है परमेश्वर का पुकारे. அப்போ அந்த நேரம் பார்த்து उस समय पर நான் தேவ ஊழியனாகிய மோசேயை கையில வச்சிருக்க கோலை தூக்கி நீட்டிட்டு நில்லுமான்னு சொல்லுவேன். मैं मेरे परमेश्वर का दास मूसा को तेरे हाथ में रहने वाला लाठी को मैं ऊपर दिखाओ करके मैं बोलूंगा. காற்றுக்கு கட்டளையிட்டு உன் மேல வீசும்படி சொல்லுவேன். जैसे हवा को आज्ञा देकर तेरे ऊपर फैलने के लिए मैं कहूंगा. செங்கடலே நீ ஒரு காரியத்தை நல்லா கவனிக்கணும். हे लाल समुद्र एक विषय को तुझे जानना है. நாம் காலடி வைத்து போன இடத்தில் எல்லாம் நீ வழி திறந்து என் பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்கணும். जगह जगह में पाँव रख के चलूंगा वहाँ पर मेरी प्रजाले के लिए तू मैं पानी खोल कर जगह छोड़ना है. இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, आज रात के समय पे प्रभु आपसे कहते हैं நீ இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனையை நான் ஏற்கனவே சந்திச்சிட்டேன். तूने जो फेस मतलब तू फेस कर रहा वो प्रॉब्लम को वो जो समस्या को मैंने पहले से देख लिया. இன்னைக்கு நீ அகப்பட்டாய் என்று எந்த காரியத்தில் மனிதர்கள் உன்னை சொல்லுகிறார்களோ இதில் நீ அகப்படுவதில்லை, இது நீ தாண்டி போவாய். जो विषय पर तू फंसा पड़ा हुआ है लोग कहते हैं कि तू फंस गए करके उसी को पहले से उसमें पार करके आने के लिए करो. நீங்கள் நான் இன்னைக்கு தான் இந்த பிரச்சனையை சந்திக்கும். तुमने तो आज ही ये प्रॉब्लम को देख रहा है. என் அப்பா நான் வரும் இந்த பிரச்சனையை சந்திச்சு मेरे पिताजी ने आने से पहले इस प्रॉब्लम को देखा. அவருடைய காலடிகளை அங்கே வைத்திருக்கிறார். उनके पाँवों को उसी में रखा हुआ இங்க है. கலங்க வேண்டியது நான் இல்ல, इसलिए आप मतलब डरने की मतलब दुख होने की जरूरत नहीं இங்க है. கலங்க வேண்டியது நான் இல்ல. यहाँ पर जो दुखित होने के लिए मैं नहीं हूँ. யார் கலங்கணும்? कौन दुखित होना चाहिए? யார் கலங்கணும்? कौन दुखित होना चाहिए? சொல்லுங்க, யார் கலங்கணும்? बोलिए कौन दुखित होना चाहिए? ஐயோ கடல் தான் கலங்கணும். समुद्र पहले से अपना நான் पाँव रख கரெக்டா दिया है. வழி திறக்கல, ஏன் கதை அம்பேல். जो जैसे मतलब रास्ता खुले नहीं तो हमारा प्रॉब्लम मतलब हम बहुत बुरी स्थिति पर है. ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி நான் சொல்லட்டுமா? एक अच्छी खबर आज रात के समय पर मैं कहता हूँ. இன்றைக்கு இரவு நீங்கள் என்னென்ன பிரச்சனையோடு தேவாலயத்துக்குள் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களோ आज रात के समय पर क्या क्या प्रॉब्लम के साथ आज रात के समय पर बैठे हो. ஆண்டவர் சொல்லுகிற அந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே சந்திச்சிட்டேன். उस तकलीफ को मैंने पहले से देख लिया. அங்கே நான் வழியை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டேன். अभी पर मैंने मार्ग खोल कर रखा हुआ है. இப்ப கலங்க வேண்டியது நீ இல்ல, अभी दुखी होने का तेरा काम இப்ப नहीं. கலங்க வேண்டியது அந்த பிரச்சனை. वो समस्या भी दुखी होना चाहिए. நான் ஏற்கனவே அதை மிதித்து கடந்து கடந்து போய் அதற்கு கட்டளையிட்டு வைத்திருக்கிறேன். मैं पहले से उसको पार करते हुए उसके बदले में आज्ञा नहीं दिया हुआ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க. आंख बंद கண்களை மூடி நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க. 2 நிமிஷம் யாரும் எதையும் பார்க்க கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிரச்சனையை நீ இன்னைக்கு தான் பார்க்கிற மகனே மகளே, ஆனா அந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், ஏற்கனவே சந்திச்சுட்டேன், ஏற்கனவே மிதிச்சுட்டேன், ஏற்கனவே வழி ஆயத்தப்படுத்திட்டேன். क्योंकि पहले से मैंने उस प्रॉब्लम को देख लिया है. मैं उसी में पार किया है. मेरा पाँव रखा हुआ है. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், எது உன்னை துரத்துது? आज रात की समय परमेश्वर துரத்துகிற சில வியாதிகள், पीछे पीछे कर रहा हुआ துரத்துகிற சில பொருளாதார நெருக்கடிகள். आर्थिक स्थिति तेरा पीछे पीछे कर रहा ஐயோ है. பாஸ்டர், இது எங்களை நிரந்தரமா துரத்தும் போல தெரியுது. ये निरंतर पीछे पीछे करता हुआ आ रहा இந்த है. துரத்துதலை ராத்திரி நேரங்கள்ல பிடிக்குது. ये पीछे पीछे करने के कारण हम எல்லாம் बहुत वेदना सहते हैं. என்னால நிம்மதியா தூங்க முடியல. मेरे साथ में आराम से सो नहीं पा रहा. நாங்க குடும்பமா உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட முடியல. हम परिवार मिलकर बैठकर खाना ठीक से खा नहीं पा மரண रहे. பயம் என்னை துரத்துகிறது. क्योंकि मृत्यु की अवस्था हमें पीछे पीछे करता है. கொடிய விபத்துகளின் காட்சி என்னை துரத்துகிறது. इस तरह से विपत्तियां की हवा हमारे साथ साथ आ रही है. ஆனா
அனாதையா நிற்கிறது போல கண்டு நான் அழுது துடிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்ற இடத்துல இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அனாதையா நிற்க போவதில்லை. விடுதலையோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை இந்த ராத்திரி சிலரை சந்திக்கிறது, சிலரை சந்திக்கிறது. நான் சந்திக்கிறேன். நீ கலங்காத, திகைக்காத, அழாத, துன்பப்படாத, பயப்படாத, அபத்தமான அறிக்கைகளாக நான் தப்ப முடியாதுன்னு சொல்லாத, தாண்ட முடியாது என்று சொல்லாத. ஏகமா இவனாக நல்ல ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி நீ கண்ணில் கண்ட சாட்சிகளை என் கால்கள் ஏற்கனவே நீ கண்களில் காண்கிற பிரச்சனையை நான் ஏற்கனவே நிதித்து கடந்து போல இருக்கிறேன். துரத்தும் ஆவிகள், துரத்தும் வியாதிகள், துரத்தும் போராட்டங்கள், துரத்தும் பயங்கள், துரத்தும் அழிவுகள், துரத்தும் கண்ணீர், துரத்தும் கடல், துரத்தும் பிரச்சனை எது இன்னைக்கு நாம் குறிக்காக சொல்லுகிறார். நீ கடந்து இரவு, நீ கடந்து வருகிற இரவு அந்த ஆவில நிலவு. இந்த ராத்திரி இப்ப நீங்க ஆவில நிலவுகிறவாறு சில பிரச்சனைகளை கடந்து வருவீங்க. இந்த சபை சில கடைகளை இந்த ராத்திரி கடக்கிறது. இந்த ஊழியம் சில கடைகளை இந்த ராத்திரி கடக்கிறது. ஆவில நிலவி, ஆவில நிலவி சில தடைகளை, துரத்துகிற தடைகளை ஊழிய மலையில விடாமல், சபைக்கான ஆசீர்வாதங்களை பெற விடாமல் தடுக்கிற தடைகளை ஆவில கடந்து போக விடமாட்டேன். This is your limitation. இதுக்கு மேல நீ தாண்ட முடியாது என்று சொல்லப்பட்ட சிலரை கர்த்தர் இந்த ராத்திரி beyond your limitation உங்க எல்லைகளை தாண்டி கொண்டு போகிறார். சில குடும்பத்தில் லிமிட்டேஷனை கர்த்தர் உடைக்கிறார். குடும்பம் எவ்வளவு உழைச்சாலும் இந்த எல்லை வரைக்கும் வர முடியும். நீ வர முடியாது இருக்கிற எல்லைகளை தாண்டி, எல்லைகளை தாண்டி, எல்லைகளை தாண்டி பார்வனுக்கு நீராக்காதே, அழைத்தவருக்கு நீராக்கு. சில மாதங்களாய் நீ முடக்கப்பட்ட இடத்தில் இருந்து, சில வருடங்களாய் நீங்கள் முடக்கப்பட்ட இடத்தில் இருந்து இந்த இரவு கடந்து போகிறீர்கள், கடந்து போகிறீர்கள். तो सुखी में रहने का विषय को आज रात के समय पर तुम पार करके जाएगा. हालेलुया, हालेलुया. रात्रि आंदोलन சொல்லுகிறார். आज परमेश्वर ये वचन कहते हैं, you are limited by some problems. कुछ प्रॉब्लम का जो मतलब उतना तक तू जा चुका है. சில பிரச்சனைகள் உங்களை லிமிட்டுக்குள்ள வச்சிட்டில்ல. कुछ प्रॉब्लम मतलब लिमिट के अंदर नहीं. இதுக்கு மேல என்னால வளர முடியாது. इससे बढ़कर मैं कुछ नहीं कर पाऊंगा. என் குடும்பத்துக்கு இதுதான் லிமிட்டேஷன். இதுக்கு மேல நான் பயன்பட முடியாது. मेरा परिवार में इतना ही लिमिट से मैं रह सकता हूं, उससे ज्यादा मैं कुछ नहीं कर पाऊंगा.
இன்னைக்கு இரவு ஆண்டவர் சொல்லுகிறார், आज रात के समय प्रभु कहते हैं, புறத்தும் பாடுகளை கடந்து நீங்கள் பாடுங்கள். पीछा पीछा करता हुआ जो कष्ट को तू पार करके जाएगा। ताली बजा के विश्वास के साथ புரட்சி வந்த எகிப்தியருடைய ரதங்களின் உருளையை கலற்றி விட்டவர். புரட்சி வந்த எகிப்தியருடைய ரதங்களை வருத்தத்தோடு நடத்த வைத்தவர். இன்னைக்கு ராத்திரி உன்னை துரத்தின ரதங்களின் உருளைகளை கர்த்தர் கலற்றி விடுவார். கர்த்தர் ராத்திரியில தீர்க்க தரிசனமா சபைக்கு சொல்லுகிறார், எதிரியின் உருளைகள் கலக்கப்படுகிறது. இனி அவர் பழைய வேகத்தோடு வருவதில்லை, பழைய வேகத்தோடு வருவதில்லை. குடும்பத்துக்கு விரோதமாக செய்யப்பட்ட மாந்திரிக வல்லமைகள் பழைய பலத்தோடு இனி உன்னை தாக்குவதில்லை. வருத்தத்தோடு நடத்த வைக்கிற கர்த்தர். ஐயோ, தெரியாம இந்த குடும்பத்து மேல கை வச்சுட்டோம், தெரியாம இவங்களுக்கு விரோதமாக எழும்பி விட்டோம் என்று சொல்லி வருத்தத்தோடு நடத்துகிற கர்த்தர், வருத்தத்தோடு நடத்துகிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் மறுகரையில போய் நின்று கர்த்தரை பாடுகிறார். நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிப்பீங்கன்னா ரெண்டு கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரை கடக்க முடியாததெல்லாம் கடந்து நீங்கள் பாட போகிறீர்கள். ஆமென். நல்லவர். முதல்ல சொன்ன உங்ககிட்ட துரத்தும் பாடுகளை கடந்து பாடுவீர்கள், பாடுவீர்கள். நான் இந்த ராத்திரி தேவ ஊழியனாய் சொல்லுகிறேன், உங்களை பற்றிய லிமிட்டேஷன் எல்லாம் இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உடைக்கிறார். கணவன் மனைவி பிள்ளைகளா உழைக்கிறீங்க, ஆனா இவ்வளவுதான் அவர் லிமிட் இருக்கு பாத்தீங்களா? பிள்ளைங்க படிக்குது படிக்குது படிக்குது, ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல மார்க் வாங்க முடியல. நம்முடைய குடும்பம் ஒரு குறிப்பிட்ட எல்லை தாண்டி போக முடியல. இன்னைக்கு இரவு கர்த்தர் எல்லாம் உடைத்து அவர் சொல்றார், நான் ஏற்கனவே காலடியை வச்சு கடந்து வந்துட்டேன். இந்த இரவு நீங்களும் நானும் கடந்து வருகிற இரவா இருக்க கூட்டங்களுக்கு பிறகு நீங்க நிச்சயம் பார்ப்பீங்க. பல வருஷமா முன்னாடி இருந்த பாதைகளை எளிதில் நீங்க கடந்து போயிருப்பதை பார்ப்பீர்கள். இரண்டாவதாக துவண்டு போக செய்யும் பாடுகளை கடந்து பாடுவீர்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 5वां अध्याय को ले ले। न्याय की पुस्तक 5वां अध्याय, जजेस चैप्टर 5। हालेलुया। ஒன்றாவது வசனம், पहला वचन। அந்நாளிலே தெபோராளும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது, उसी दिन तबोरा और अभिनोवाम के पुत्र बाराक ने यह गीत गाया।
ஒரு பாட்டு இங்கேயும் பாடப்படுகிறது. यहाँ पर भी एक गीत गाना जा रहा है, ஒரு அருமையான துதி உண்டாகிறது. यहाँ पर एक स्तुति शुरू हो रहा है। ஆனா இந்த பாடல் சாதாரணமா பிறக்கல. ये जो गीत आसानी से उनके मुंह से नहीं आया है। துவண்டு போகச் செய்யும் பாடுகளை கண்டு கடந்துதான் இந்த பாடலை பாட வேண்டியிருந்தது. निराशा होने वाला ऐसे परिस्थिति को देखकर ये गीत गा रहे हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்களா? इस्राएल लोगों ने पाप किया, இவங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவோ ஆலோசனை சொல்லி கேட்கலையா? बहुत परमेश्वर ने योजना दिया लेकिन नहीं माना। இவர் அடிச்சா இவங்க தாங்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால इनको मारने से ये सह नहीं पाएंगे समझकर இவங்களை தூக்கி எதிரி கையில கொடுக்கிறேன். इनको उठाकर शत्रुओं के हाथ में दिया। நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்கு அடங்காதது जो हमारे सही में एक कहावत कहते जाओ घर पे ये सुनता नहीं है, வீட்டுக்கு அடங்காதது जो घर पे बात नहीं मानता, ஆமா ஊருக்கு அடங்காதது गांव का भी मतलब बात नहीं मानता, உயிரோடு அடங்கிரும். वो बिल्कुल दब जाएगा। நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இவங்களை தூக்கியா பெலிஸ்தர்கிட்ட கொடுக்கிறீர், இவங்களை தூக்கியா மீதியானியர்கிட்ட கொடுக்கிறீர், உங்ககிட்ட வச்சே திருத்தக்கூடாதா? அப்ப ஆண்டவர் சொன்னாங்க, பாருப்பா நான் அன்பின் சிகரம், அவங்க அழுதவனே உடனே இறங்கிடுறேன். இவன் திருந்தணும்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் லிமிட்டா அடிக்கிற ஒருத்தன்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும். मैंने एक दिन बैठ कर परमेश्वर से पूछने लगा कि है प्रभु आपने बार-बार क्यों इसे मतलब इन लोग उठा कर दूसरों का हाथ में, पेलिस्तियों का हाथ में, मीडियानियों का हाथ में क्यों बार-बार दे देते हो? आप अपने पास से रखकर इनको सही रखकर मतलब सिखा सकते थे। ஆண்டவர் அடிச்சா தாங்க மாட்டாங்க, செத்துடுவாங்க. तब परमेश्वर ने बोला मैं मारने से सह नहीं पाएंगे, ஆனா रोने से मैं एकदम प्यार में रहता इसलिए इनको देख लेता। ஆனா எதிரி எவ்வளவு அடிச்சாலும் நம்ம உயிரோட இருப்போம். लेकिन बेरी कितना भी मारने से हम बिल्कुल जीवन के साथ रहेंगे। பாருங்களேன், ஆண்டவர் யோபு தூக்கி சாத்தான் கையில கொடுக்கும்போது என்ன சொன்னாரு? अय्यूब को उठाकर शत्रुओं के हाथ में देते समय पर முதல்ல என்ன சொன்னாரு? அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் எடு, அவனை தொடாதன்னாரு. पहले परमेश्वर ने कहा उसका जितना है उसके ऊपर तो हाथ रख, लेकिन इसका प्राण को नष्ट नहीं करना। ரெண்டாவது சொன்னாரு, அவனை என்ன வேணா பண்ணிக்க, உயிரை மட்டும் எடுக்காத. दोबारा बताया कि उसको तुम कुछ भी करो लेकिन उसका प्राण को न छूना नहीं। ஆண்டவர் நம்மளை எதிரிகிட்ட கொடுத்தா கூட உயிர் போகிற மாதிரி அடிக்க மாட்டார். हमें बेरी के हाथ में देने से भी हमारा जीवन जाने समय तक वो सतावट नहीं करेगा। ஆண்டவர் அடிச்சாருன்னா परमेश्वर एक बार मारेगा तो। ஊசாவை பற்றி உங்களுக்கு தெரியும். मूसा के बारे में கத்தியை பற்றி ஆடுதே தொட்டானா போட்டார், ஒற்ற போடு போயிட்டான். वो संदूक के सामने हाथ बढ़ाया, एक मार दिया, उसने मर गया। இப்போ ஆண்டவர் இவங்களை கொண்டு போய் கானானிய ராஜாவாகிய யாபீன் கையில கொடுத்துட்டாரு. अभी परमेश्वर कनानियों के हाथ में, वहां पर याबीन ने उसके हाथ में इस्राएल को दे दिया। 20 வருஷம் பெரிய நெருக்கம் உங்களுக்கு. लगभग 20 साल उनको बहुत सतावट। யாபீன் என்ன பண்ணார் பாருங்க, அவருக்கு கீழ இருக்கிற தளபதி சிசேரா கையில இவங்களை கொடுத்தாச்சு. वो जो याबीन ने क्या किया, उसका जो अधिपति है सिसैरा का हाथ में इसको सौंप दिया। 900 இருப்புறது இருந்துச்சு அவருக்கு. उसके पास 900 मतलब 9000 मतलब उसका जगह था। ஆமா, 1000க்கு 100 தான் கம்மி. 900 जगह उसके मतलब 1000 का 100 कम है। அத்தனை இருப்பு ரதத்தை வச்சு இஸ்ரவேலர்களை கண்காணிச்சுட்டே இருந்திருக்கான். எவனாவது ஓவரா பேசறவனா வாயிலே போடு. उतना लोहे का रथ उसके पास था, जो कोई भी कुछ बोलेगा तो एक उठा कर उनको मारो। முறைச்சு பார்த்தாவனா கண்ணிலே குத்து. मतलब घूर के देखेगा तो उसका आंख में गुस्सा करो। முரண்டு பிடிச்சாவனா முக்குல வச்சு குத்து. बिल्कुल मतलब गुस्सा कर रहा तो उसी मतलब 20 வருஷம் கொடுமை மேல கொடுமை. लगभग 20 साल कष्ट के ऊपर कष्ट। இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது ये एक साइड पे हो रहा था, இன்னொரு பக்கம் தேவன் இவர்களை விடுதலை ஆக்குவதற்கான பணியை செய்து கொண்டே இருக்கிறார். दूसरी साइड पे परमेश्वर इनको छुड़ाने के लिए, आजादी के लिए काम कर रहा है। தெபொராள் என்கிற தீர்க்கதரிசி, देबोरा एक भविष्यवाणी नबी थी। பாராக் என்கிற ஒரு படை தளபதி, இவரும் படை தளபதி தான், வெளியே வரல. ஆனா இஸ்ரவேலர்களுடைய ஒரே நம்பிக்கை பாராக் தான். इस्राएल का भरोसा ये बाराक है, वही मतलब इनके सामने खड़ा हुआ है। 20 வருஷமா ப்ரிப்பேர் ஆயிட்டே இருக்குது எல்லாம். 20 साल से ये तैयार हो रहे हैं। பாருங்க, 3 நேரம் சாப்பாடு ஆண்டவர் போடுறாரு பாராக்குக்கு. 3 दिन का मतलब 3 समय का जो खाना परमेश्वर अच्छी तरह से பாராக்கு கூட இருக்கிற ஒரு கோஷ்டிக்கு ஆண்டவர் 3 நேரமும் சாப்பாடு போடுறாரு. बाराक के साथ रहने वाला जो झुंड के लिए परमेश्वर 3 बार अच्छी तरह से भोजन दे रहे हैं। காலையில எழும்பி மறைவான இடத்துல அவங்களுக்கு பிராக்டிஸ் நடக்குது. मतलब
उठकर गुप्त स्थान पर उनका ट्रेनिंग चल रहा है। சிசராவை அழிப்பது எப்படி, सिसरा को कैसे मारना है, இந்த ராணுவத்தை தொலைத்து கட்டுவது எப்படி, इस सैन्य को कैसे हम हरा सकते हैं। ஒரு கூட்டம் பாராக்கு கூட இந்த ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்குது. एक झुंड के साथ बाराक वहां पर ट्रेनिंग ले रहा है। தேவன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வா, நல்லா ஆயத்தமாகறாங்க. परमेश्वर में बहुत आनंदित हो रहे हैं, मेरे प्रजा अच्छे से ट्रेनिंग ले रहे हैं। நாமும் தேவனுக்குள் ஆயத்தப்படும்போது கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. आप प्रभु के अंदर मतलब दृढ़ होते समय प्रभु बहुत आनंदित होते हैं। ஞாயிற்றுக்கிழமை நம்மள சர்ச்சுக்கு வந்துருது. इतवार का दिन में मेरा प्रजा मतलब प्रभु के सभा में आते हैं। உபவாச கூட்டம் வந்தா வச்சா ஜெபம் வந்துருது. उपवास के दिन में आके उपवास के साथ प्रार्थना करता है। லேட்டாவது வந்துருது. थोड़ा लेट में भी आ जाता है। பைபிளும் நோட்டு இல்லாமலாவது வந்துருது. जो बाइबल और डायरी के बिना भी आ जाता है। ஸ்தோத்திரம். சிலர்லாம் வர்றதே இல்ல. கூட்டம் எப்படி இருந்துச்சு? कुछ लोग आते नहीं है। सभा कैसी था? அது தென்காசில இருந்து வந்த பாஸ்டர் என்ன பேசினாரு? और तेलंगाना से जो एक पास्टर थे वो क्या बोल रहे थे? பாஸ்டருக்கு வேற வேலை இல்ல, அவங்க ஊர்ல இருந்து ஆட்களை கொண்டு வந்து கூட்டத்தை நடத்துறாங்க. पास्टर को काम नहीं है, उनकी जगह से कुछ लोग को बुला कर आते हैं। இங்கே ஆட்கள் இல்ல வசனத்தை பேசுறதுக்கு. यहाँ पर लोग नहीं है कि वचन बोलने के लिए। சிலருக்கு அப்படி, कुछ लोग को ऐसा, சிலருக்கு कुछ लोग को நம்ம ஊரு நம்ம ஊரு பாஸ்டர். हमारा गांव का पास्टर है। சென்னை ஊழியத்துக்கு போயிருந்தேன். मैं चेन्नई में सेवा के लिए गया था। கூட்டம் முடிச்ச உடனே அவ்வளவு பேர் வந்துட்டாங்க. जब मीटिंग फिनिश होने के बाद सब लोग आ गए। எங்க அம்மாவுக்கு சாத்தான்குளம் முதலூர் பக்கத்துலன்னு சொல்லிட்டாங்க. मेरा मम्मी का जो गांव दूसरे मतलब एक जगह के पास में करके मैंने कहा। அந்த சர்ச் முழுக்கமே முதலூர் கோஷ்டியா தான் இருந்திருக்கு. वो जो चर्च में पूरा वो जो गांव का जो लोग थे, இவங்க என் பிரசங்கத்தை பாதி வரைக்கும் ஒரு மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. मेरा प्रचार का आधा समय तक ऐसे तैसे दे பாதியில தான் சொன்னேன் எங்க அம்மாவுக்கு சாத்தான்குளம் முதலூர் அருகில் என்ன பாருங்க. அப்படி உறங்கினவர்களாம் விழித்தார்கள். அதுக்கப்புறம் அடுத்த மெசேஜ் அனல் பறக்கு. आधा मैसेज में मैंने बता दिया मेरे मम्मा का सातानकुलम के पास एक जगह है करके। आमीन। उसके बाद बहुत अच्छी तरह से बोला। ஆமென் வருது, அல்லேலூயா வருது, கை தட்டி வருது, ஆவியில நெருப்புதல் வருது. फिर तो आमीन है, हालेलुया, आत्मिक उन्नति आने लगे। என்ன ஆனாலும் நம்ம ஊருங்கிறது ஒரு பிடி இருக்கத்தான் செய்து. कितना भी हो, हमारा गांव है तो एक पकड़ावट रहता है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ ஆண்டவர் இங்க நம்மளை நல்லா ஆயத்தப்படுத்துறாரு சபையில. हमें परमेश्वर उनकी कलीसिया में रखकर अच्छा सा ट्रेनिंग कराते हैं। எதற்கு? किस लिए? எதற்கு? किस लिए? தேவன் ஒரு பெரிய யுத்தத்தை வைத்திருக்கிறார். அதற்கு परमेश्वर एक बड़ा युद्ध रखा हुआ है उसी के लिए। நாம் ஆயுதங்களை உபயோகப்படுத்துகிற யுத்தம் அல்ல. हजारों को उपयोग करने का युद्ध नहीं। எதிரிய அவரே கதையை முடிப்பாரு. जो मतलब हमारा वेरी को वो ही अपना कहानी कर देगा। நம்ம பைபிளை தூக்கிட்டு நின்னா மட்டும் போதும். हम सिर्फ खड़े होने से काफी है। ஆமென் சொல்லுங்க. हालेलुया। பாருங்க, சில இடத்துக்கு நான் பிரசங்கத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, அங்க பிரசங்கம் பண்றது ரொம்ப கஷ்டம். இனி கார்ல கூட்டு போகும்போதே சொல்லுவார் அவரு. कई बार मतलब कहते हैं कि वहां पर प्रचार करना बड़ा मुश्किल है करके गाड़ी में लेके जाते समय बोलते हैं। ரொம்ப மோசமான ஜனங்க இந்த ஜனங்க. बहुत बुरे लोग हैं ये लोग। எத்தனை பேர் வந்து பிரசங்கம் பண்ணிருக்காங்க, ஒரு அசைவமே இல்லைங்க. इतने लोग आके प्रचार किया, बिल्कुल एक गिलावट नहीं है। ஒரு ஆமென் போட மாட்டாங்க, ஒரு அல்லேலூயா போட மாட்டாங்க. एक आमीन नहीं बोलेंगे, एक हालेलुया नहीं बोलेंगे। அடக்கத்தை கொண்டு போச்சுட்டு பெணம் மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. जो कब्रिस्तान में ले जाने शव जैसा बैठे रहते। எனக்கு அவர் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இப்படியே ஒற்றை எத்தி எத்தி கல்லிரணும் போல தோணும். जैसे वो बोल रहे थे तब मुझे एक लात मार के उनके नीचे गिराने का मन करता। ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போவேன். எனக்கு தெரியும், நான் பிரசங்கிக்க வர முன்பே लेकिन मुझे अच्छा सा पता है कि मैं इसमें स्तुति करते हुए आता, मैं प्रचार करने जाने से पहले ஆண்டவர் காலடி மிதிச்சு வச்சுட்டு போயிட்டாருன்னா मेरे எனக்கு என்ன कान में கஷ்டம். पाँव रखे गए हुए हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்பா தயவுல இதுவரைக்கும் எங்கேயும் கர்த்தர் என்னை வெறுமையா விடல. पिताजी के अनुग्रह से कहीं पर प्रभु मुझे खाली घर से नहीं भेजा। முத பிரசங்கம் முடியும், पहला प्रचार फिनिश होगा, அவர்தான் திரும்ப கார்ல கூட்டு வருவாரு. फिर वही गाड़ी में लेकर जाएगा। அது என்ன பாஸ்டர், நீங்க பிரசங்கம் பண்ண மட்டும் ஆமென் போடுறாங்க, यहाँ पर तुझे आप बोलने से वो हामिल कहते हैं। நீங்க பிரசங்கம் பண்ண மட்டும் ஆவியா நிரம்புறாங்க. आपके मतलब प्रचार से वो आत्मा में भरने लगे। நாங்க சத்தமா போடு அல்லேலூயா போடு. हम चिल्लावट करके बोलते गए हालेलुया कर, आमीन कर, आमीन कर। கை கொண்டவங்க எல்லாம் கையை தூக்கி அல்லேலூயா போடு. जो हाथ लेकर है वो सब हाथ उठा कर हालेलुया कर। ரெண்டு கை கொண்டவங்க ரெண்டு கையை தட்டி அல்லேலூயா போடு. दो हाथ को लेकर ताली बजा के प्रभु का नाम का महिमा। நான் என்ன தெரியுமா முடிவெடுத்தேன், இத தூக்கி முதல்ல குப்பையில போடு. मैंने सोचने लगा इस बाबा बोले ऐसे पूछने का पहले कूड़ा में फेंकना है।
அவன் கை கால கொண்டு வர பேர் வந்திருக்கிறான். और रात बदल पैर के साथ ही यहाँ पर आया हुआ है. நான் ஏற்கனவே தேவ சமூகத்திலிருந்து ஆயத்தமாகி வந்தால் परमेश्वर को उपस्थिति में तैयार எதுவுமே நமக்கு கஷ்டம் இல்ல. कोई भी हमारे लिए कष्ट नहीं है. எதுவுமே கஷ்டம் இல்ல. कुछ भी कष्ट नहीं है. ஹalleluya. हालेलुया. சரி, நான் நாளை கழிச்சு அதனுடைய காரியத்தை பேசுறேன். அப்ப நீங்க ரொம்ப ஆமென் எழுப்பதெல்லாம் ஊழியம் செய்ய முடியும். और कल भी परसों भी इस विषय को मैं बताऊं और बेदार होकर प्रभु की सेवा करो. 20 வருஷமா ஒரு தலைவனும் அவரோட ஒரு கூட்டமும் 3 நேரம் நல்லா சாப்பிட்டு லெஃப்ட் ரைட் போட்டு ஆயத்தமாகி அவன் எதிரி வந்தால் அடித்துவம் நொறுக்குவம் காத்தர் இருக்கிறார். ஹalleluya. போட்டுட்டு அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. 20 साल से 12 को उसका झुंड ट्रेनिंग लेके अच्छा सा खाना खा के अभी हमारा बेड़े आने दे उसको मार डालेंगे हम पार करेंगे ऐसे करके कर रहे थे. சிசேராவின் 20 வருட கொடுமைக்கு ஒரு முடிவை உண்டாக்க கர்த்தர் ஒரு நாளை குறித்தார். सिसारा के जो अंत कठोरता समय के अंत को परमेश्वर ने लेकर आया. கர்த்தர் ஒரு நாளை குறித்தார். परमेश्वर ने एक दिन को नियुक्त किया. நான் திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு நாளை குறித்தார். मैं दोबारा कहता परमेश्वर एक दिन को नियुक्त किया. ஹalleluya. हालेलुया. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर का नाम महिमा होता है. தேவன் இப்போ தெபோரா மூலமா பாராக்கை அழைத்து பாராக்கே வா வா சீக்கிரம் ரெடியாக. अभी परमेश्वर ने दबोरा के द्वारा बाराक को बुलाकर तू तैयार हो जा. கர்த்தர் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னார் அல்லவா, அதை நிறைவேற்றுகிற நாள் இதுவே. परमेश्वर तेरे से पहले से बताया उसको पूरा करने का समय यही है. பாருங்க, என்னோடு கூட நியாயாதிபதிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் न्याय की किताब 4th अध्याय 6வது 7வது வசனத்தை பாருங்க. 6वां और 7वां वचन को पढ़िए. அவன் நப்தலிலே கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து जब उसने अभिनव का पुत्र बाराक को केदेश नप्ताली में से बुलाकर कहा, நீ நப்தலி புத்திரர்களும் செபுலோன் புத்திரர்களும் 10000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், ये इस्राएल का परमेश्वर यहोवा ने आज्ञा नहीं दी कि तू जाकर ताबोर पहाड़ पर चढ़ और नप्तालिया और जबूलियों के में 10,000 पुरुषों को संग ले जा. நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். तब मैं याबीन की सेनापति सिसरा को रथों और भीड़-भाड़ समेत किशोर नदी तक तेरी ओर खींच ले जाऊंगा और उसको तेरे हाथ में कर दूंगा. அந்த நாள் வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, वो அந்த समय நாள். आ गया. எல்லாரும் சொல்லுங்க, அந்த நாள் வந்தது. वो समय आ गया. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த நாள் வந்தது. एक दूसरे का हाथ पकड़े, वो दिन आ गया. எந்த நாள்? कौन सा दिन? 20 வருஷ பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்குகிறார். 20 साल तक जो समस्या था उसका अंत हो गया. இந்த முடிவை உண்டாக்குறதுக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துறாரு பாருங்க. 20 வருஷம் उस जो समस्या का हल के लिए एक मीटिंग को अरेंज किया, उसका 20 साल बीते. இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன். अब मैंने सोचने लगा, அந்த நாள் காலையில பரலோகத்துல என்ன பேசியிருப்பாங்க தெரியுமா? उसी दिन सुबह स्वर्ग में क्या बात हुआ होगा. தேவன் ஒரு நாளும் இல்லாத சந்தோஷத்தோட அன்னைக்கு இருந்திருப்பார். उसी दिन परमेश्वर बहुत आनंदित के साथ रहकर होगा. தூதர்கள் கேட்டிருப்பாங்க, why lord you are so happy ever before. இதுக்கு முன்னாடி இல்லாத அளவு என்ன ஆண்டவரே இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? दूतों ने उससे पूछा होगा, कभी भी आप इतना आनंदित, आज क्या हो गया आप बहुत आनंदित में प्रभु. ஆண்டவர் சொல்லிருப்பாரு, प्रभु ने कहा होगा, என் ஜனங்கள் விடுதலை பெறக்கூடிய நாள் இது. मेरी प्रजा का आजाद का दिन है. 20 வருஷம் கொடுமைக்கு மேல கொடுமை அனுபவிச்சுட்டாங்க. 20 साल कष्टों के ऊपर कष्ट उन्होंने सह लिया. இந்த நாளை நான் முன் குறித்து வைத்தேன். இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை என் ஜனத்துக்கு உண்டாக போகிறது. ये दिन को मैंने निश्चित किया हुआ, इसी दिन में मेरी प्रजा छुटकारा पाएगी. தூதர்கள் அப்படியே பார்த்திருப்பாங்க. பார்த்திருக்கும் போது ஆண்டவர் சொல்லிருப்பாரு, என்ன பாக்குறீங்க? दूतों ने ऐसे देखते समय परमेश्वर ने दूतों को देखकर कहा होगा, क्या देख रहे हो? என் தளபதி பாராக்க வச்சிருக்கேன் பூமியில. मेरा सेनापति पारा को इस धरती पर मैंने रखा हुआ है. கூட ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறேன். इसके साथ एक झुंड को मैंने रखा हुआ है. இறங்கி அசத்த போறாங்க பாரு இன்னைக்கு. और नीचे उतर के बड़ी काम करेंगे, देख ले. பாருங்க, உங்களை என்னை கர்த்தர் அப்படிதான் பாக்குறேன். आप और मेरे परमेश्वर ऐसे देखते हैं. நம்ம ஒரு பிரச்சனையை சந்திக்க முன்னாடி ஆண்டவர் நம்மளை விட காலையில எழுந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். हम एक समस्या के सामने जाने से पहले परमेश्वर सुबह उठकर बहुत आनंदित हो जाते हैं. யுத்தம் நமக்கு
கஷ்டமா தெரியுது. युद्ध हमारे लिए मुश्किल लग रहा है, ஆனால் யுத்தத்தை தேவன் சந்தோஷத்தோட பார்க்கிறார். लेकिन परमेश्वर इस युद्ध को आनंदित के साथ देखते हैं। ஏன் தெரியுமா? क्यों पता? இந்த யுத்தத்துக்கு பிறகு इस युद्ध के बाद நாம் நிறைய ஆண்டுகள் கண்டிராத நன்மைகளை காண போகிறோம். कई सालों से देखा नहीं ऐसे भलाई को हम देखने जा रहे हैं। 20 ஆண்டுகள் கண்டிராத மகிழ்ச்சியை நிறைவை காண போகிறோம். 20 साल हम देखा नहीं ऐसे मगन को आनंदित को हम देखने जा रहे हैं। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, आसपास वालों से कहो, யுத்தம் வரும்போது युद्ध आते समय, சொல்லுங்க, யுத்தம் வரும்போது युद्ध आते समय பயப்படாதீங்க, डरना नहीं, கேள்வி கேட்காதீங்க. सवाल मत पूछिए, அதை சந்திக்கத்தான் உங்களுக்கு சோறு போட்டே வளர்க்காரு. उसको सामने करने के लिए भोजन देकर पाल रहा है। ஹலோ பிரதர் சிஸ்டர், நீ கவனிக்கிறீங்களா? यहाँ पे भाई बहन सुन रहे हैं? ஆண்டவர் எதுக்கு நல்ல ரொட்டி தாள்லாம் நமக்கு தர்றாரு? परमेश्वर क्यों रोटी और दाल देते हैं? ஆமா, நல்ல காய்கறியோட சேர்த்து எதுக்கு தர்றாரு? अच्छा सा मतलब सब्जियों के साथ क्यों देता है? சாப்பிட்டு தூங்கி எழுப்பி ஒப்பாரி வைக்கிறதுக்கு அல்ல. खा पी कर सोते हुए रोते हुए रहने का नहीं है। பிரச்சனை வந்தவனே ஆண்டவரே எனக்கு ஏன் அனுமதித்தீர்னு கேட்கறதுக்கு இல்ல. तो मतलब समस्या आते सब प्रभु क्यों अपने ऐसे अनुमति किया करने की नहीं। பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்ச உடனே சொல்லணும், தேவன் என்னை பயன்படுத்தும் வேளை வந்தது. समस्या आते समय कहना है परमेश्वर मुझे उपयोग करने का समय आ गया। இதுவரை என்னை ஆயத்தப்படுத்தினார், अभी तक मुझे तैयारी की, இப்ப என்னை பயன்படுத்த போறார். अभी मुझे उपयोग करने का எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? विश्वास, இதுவரை என்னை ஆயத்தப்படுத்தினார், मुझे तैयारी, இனி என்னை பயன்படுத்துவார். अभी मुझे उपयोग करेगा। அல்லேலூயா. हालेलुया। ஊருக்குள்ள போகும்போது நம்மள பார்த்து முறைச்ச உடனே அம்மாடி இந்த தெருவுக்குள்ள போக கூடாதுன்னு நினைக்க கூடாது. मतलब सड़क में जाते समय लोग हमें घूर के देखने से इस सड़क पे नहीं जाना करके नहीं सोचना। இங்கதான் கர்த்தர் நம்மள பயன்படுத்த போறாரு. नहीं बड़ी परमेश्वर का उपयोग करेगा। அல்லேலூயா. हालेलुया। ரட்சிக்கப்படாத வீட்டுக்குள்ள எதுக்கு நம்மள மட்டும் ரட்சித்து வச்சிருக்காரு? उद्धार पाए हुए परिवार के अंदर क्यों हमें सिर्फ उद्धार दिया हुआ எதுக்கு है? நமக்கு நல்ல சோறு போடுறாரு? क्यों अच्छा भोजन 3 समय देता है? எதுக்கு நம்மள நல்லா உடுத்தி வைக்கிறாரு? क्यों अच्छा वस्त्र प्रभु ने दिया है? ஸ்தோத்திரம். நமக்கு நம்மை கொண்டு ஒரு திட்டத்தை தேவன் வைக்க போய்தான் நம்மள உயிரோட வச்சு हमारे சோறு போட்டு पूर्वजों வச்சிருக்காரு. ने एक अच्छा योजना है, इसलिए अच्छा भोजन देकर हमें रखा हुआ है। டெல்லியில இவ்வளவு லட்சம் பேர் இருக்கிற இடத்துல நம்மள மட்டும் எதுக்கு ரட்சித்து வச்சிருக்காரு? दिल्ली में कई लाखों लोग हैं, उसमें से हमें क्यों छुड़ा कर रखा है? நம்மள ஒரு நாள் பயன்படுத்துறதுக்கு हमें उपयोग करने के लिए சோறு போட்டு வச்சிருக்காரு. खाना देकर रखा है। ஒவ்வொரு தடவை சோத்துல கை வைக்கும் போது சொல்லணும், कई बार मतलब प्रति बार हम खाना में हाथ रखते समय कहना है, இத சாப்பிட்டு நான் உமக்காக வாழ ஆண்டவரே. इसको काट कर प्रभु तेरा नाम के लिए खड़े होना है। அல்லேலூயா. हालेलुया। என்ன பிரச்சனை தெரியுமா? क्या समस्या है? பரலோகம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தது. स्वर्ग हमारे बारे में एक बड़ा चाँद रखा हुआ பரலோகம் है। ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தது. स्वर्ग एक बड़ा मतलब आशा के साथ रखा हुआ है। தேவராய் பாராக்கை அழைத்து சொல்லுகிறார். वहाँ पर देबोरा ने बाराक को बुलाकर कहती है, பாராக் என்ன சொன்னார் தெரியுமா? பாருங்க, लेकिन बाराक ने क्या कहा? வசனம் 8, वचन 8वीं वचन, வசனம் 8. वचन 8वीं वचन। அதற்கு பாராக், बाराक ने उससे कहा, நீ என்னோடு கூட வந்தால் போவேன், यदि तू मेरे संग चलेगी तो मैं जाऊंगा, வராவிட்டால் போக மாட்டேன். नहीं तो नहीं जाऊंगा। இதை கவனிக்கிறீங்களா? यहाँ पर आप सुन रहे हो? தேவராளே, हे दिबोरा, நீங்க வந்தாதான் காலையில சாப்பிடுவேன், மத்தியானம் சாப்பிடுவேன், நைட்டு சாப்பிடுவேன்னு சொல்லல. आप बाराक आने से ही मतलब मैं सुबह भी दोपहर भी रात को भी खाना खाऊंगा नहीं बोला। தேவராள் இல்லாத நாட்கள்ல நல்லா சாப்பிட்டாரு. जो देबोरा नहीं था तभी भी बाराक ने अच्छी तरह से खाया। தேவராள் இல்லாத நாட்கள்ல நல்ல யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டு லெஃப்ட் ரைட் போட்டு ஆமா ஆமா அங்க அங்கெல்லாம் அப்படி இப்படி உருண்டு பிறண்டெல்லாம் ட்ரைனிங் எடுத்தாரு. जब देबोरा नहीं था तभी भी ये बाराक ने उठकर अच्छी सा प्रशिक्षण अच्छा सा लिया है। பரலோகம் எதிர்பார்த்து இருந்த நாளிலோ स्वर्ग जो आशा रखने के समय, மாட்டேன்னு சொல்லிட்டார். लेकिन उसने मना कर दिया है, மாட்டேன்னு சொல்லிட்டார். नहीं करूंगा करके बोल दिया। இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் இந்த வார்த்தையை ரொம்ப முக்கியமா சபையில சொல்றார். आज रात के समय पे परमेश्वर उन्हें- ये वचन हमारे साथ बोलते हैं। உனக்கு சுவிசேஷம் அறிவிக்க நான் ஒரு வாய்ப்பை தந்த போது तुझे सुसमाचार सुनाने के लिए एक अवसर में देखते समय மாட்டேன்னு சொல்லிட்டியே. नहीं करूंगा करके बोल दिया है। எத்தனை உன்னுடைய நண்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க நான் உனக்கு வாய்ப்பு தந்தேன். कितने तेरे मित्रों को सुसमाचार सुनाने के लिए मैंने मौका किया। உனக்கு ஏன் நல்ல படிப்பை தந்தேன். तुझे मैं क्यों अच्छा पढ़ाई
दिया? உனக்கு ஏன் ஒரு நல்ல வேலையை தந்தேன்? तुझे क्यों मैं एक अच्छा नौकरी दिया? உன் கையில ஏன் நான் இவ்வளவு உத்தரவாதமுள்ள காரியங்களை கொடுத்து உயர்த்தி வச்சேன்? तेरे हाथ में मैं क्यों इतना उत्तरदायी का काम देकर तुझे ऊंचा किया? வாய்ப்பு வரும்போதெல்லாம் நீ இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்வாய் என்று நானே. जब जब मौका आता है तब तब तुम यीशु के बारे में सुसमाचार सुनाओगे करके। பாருங்க, சில நாள் கர்த்தர் நம்மள ரொம்ப எதிர்பார்த்தார். कई बार मतलब परमेश्वर हमारे बारे में बहुत आशा रखे ரொம்ப हुए, எதிர்பார்த்தார். बहुत आशा रखे हुए हैं। யாரோ உங்கள் உறவினரை சந்திக்க போறீங்க. कोई आपका रिश्तेदार से मिलने जा रहे हो, கையில ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு போனீங்க. रात में तुम एप्पल है ऑरेंज है फल लेकर जाते हो, அவங்க கையில கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துட்டு வந்தீங்க. हाथ में भी थोड़ा सा मतलब मनी भी देकर आए, இயேசுவை பத்தி சொன்னீங்க. लेकिन यीशु के बारे में बताया, இயேசுவை பத்தி சொன்னீங்க. यीशु के बारे में बताया। ஆண்டவர் அந்த நாள்ல உங்க கையில ஆப்பிள் ஆரஞ்சு வாங்க பணம் கொடுத்தது எதுக்கு தெரியுமா? उस दिन एप्पल ऑरेंज खरीदने के लिए पैसा क्यों परमेश्वर ने दिया? இயேசுவை பத்தி ஒரு வார்த்தை அவங்களுக்கு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. यीशु के बारे में एक शब्द कहोगे। ஒரு இடத்துல உங்களை உயர்த்தி வச்சு, வாவ் வாட் a great man, இவ்வளவு பெரிய மனுஷன் நம்மள இவ்வளவு புகழ்ந்தாங்க. एक जगह पर आपको ऊंचा पद पर रखकर कितने अच्छे पद पर कितने अच्छे लोग हैं करके लोग कहते हैं। அந்த உயர்வு அந்த ஸ்தானம் எதனால் வந்தது? उस ऊंचाई उस उन्नति क्यों किसके द्वारा आई? ஆண்டவர் அந்த இடத்துல நம்ம அறிவிப்போன்னு எதிர்பார்த்தார். क्योंकि उस जगह पे परमेश्वर का नाम तो तू बोलेगा करके। ரொம்ப முக்கியமா ஆண்டவர் சொல்றார், நம்ம வீட்ல நல்ல ஃபங்க்ஷன் ஏன் வந்துச்சு தெரியுமா? हमारे मतलब घर पे क्यों अच्छा फंक्शन आया? பிறந்த நாள் பார்ட்டி, பிறந்த நாள் பர்த்டே, बर्थडे पार्टी, ஆமா, ஒரு திருமண காரியம், एक मतलब शादी के நல்ல மகிழ்ச்சி மங்களகரமான காரியம் நம்ம வீட்ல வந்தது. अच्छा सा खुशियां सब कुछ आता है। சொந்த பந்தங்களை கூப்பிட்டு வச்சு கொண்டாடுறதுக்கெல்லாம் டைம் எடுத்தோம். अपने रिश्तेदारों को बुलाकर दोस्तों को बुलाकर मनाने के लिए हमने समय निकाला। பாஸ்டர் அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி, इस विषय के बारे में पास्टर जी से एक बार बात करके, என் சொந்த பந்தங்கள்லாம் வர்றாங்க பாஸ்டர், मेरा रिश्तेदार वहां पर आते हैं, திருமண விழா பாஸ்டர், वो मैरिज का पार्टी है पास्टर, ரெண்டு வார்த்தை என் குடும்பத்துக்கு சுவிசேஷம் சொல்லிருங்க பாஸ்டர். दो शब्द यीशु के बारे में सुसमाचार सुनाइए करके कभी बोला? ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சு மக்களை அனுப்பிட்டு सारे फंक्शन फिनिश होने के बाद लोगों को भेजने के बाद கடைசில பாஸ்டர் கூப்பிட்டு செத்த சோமனுங்க பாஸ்டர், आखिरी में सब लोग जाने के बाद पास्टर जी आइए यहाँ पर प्रार्थना कीजिए। எங்க ஊர்ல சொல்லுவாங்க செத்த சோமனுங்க பாஸ்டர். जो हमारा साइड में कहते हैं मतलब थोड़ा सा प्रार्थना, ஆமா, தமிழ் புரிந்தவர்களுக்கு செத்த ஜெபம்னு என்ன அர்த்தம்? मरा हुआ செத்த प्रार्थना, ஜெபம். मरा हुआ प्रार्थना, செத்த சோமனுங்க பாஸ்டர், செத்த சோமனுங்க பாஸ்டர். मरा हुआ प्रार्थना मतलब चेता मतलब थोड़ा सा मतलब मरा हुआ प्रार्थना। பாஸ்டர் கூப்பிடும் போதே சொல்றது, पास्टर को बुलाते समय ऐसे बोलते हैं, குடும்பம் ரத்த உறவுகள்லாம் வந்திருக்கு பாஸ்டர், हमारा खून की रिश्तेदार आए हुए पास्टर, என்னத்தையாவது வித்தியாசமா பேசிடாதீங்க. कुछ अलग रीति से मत बोलिए। हाँ, உன் மகளுக்கு கல்யாணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தது அந்த கல்யாணத்துல பாஸ்டர் வந்து ஆண்டவருடைய அன்பை சொல்றதுக்கு தான். तेरा बेटी को जो शादी के सारे कुछ सुना हुआ इसलिए कि तू सुसमाचार सुनाना है। கன்வென்ஷன் கூட்டம் வச்சு அவன் வர மாட்டான்னு தெரியும். कन्वेंशन मीटिंग रखने से भी वो नहीं आएगा पता है। வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சா ஆன் எல்லாம் வரும்னு ஆண்டவருக்கு घर தெரியும். में एक फंक्शन रखेगा तो सब रिश्तेदार आ जाएगा वहीं पर। ரெண்டு நிமிஷம் இயேசுவின் அன்பு. दो क्षण यीशु का प्रेम के बारे में மாட்டேன்னு சொல்லிட்டோம், हम इनकार कर दिया है, மாட்டேன்னு சொல்லிட்டோம். नहीं करूंगा करके बोल दिया। பாராக் बाराक ने 20 வருஷம் உன்னை வளர்த்து எடுத்து யுத்த களத்துக்கு போன்னு சொல்லும் போது, ए बाराक तुझे बड़ा करके तुझे अच्छा ट्रेनिंग देकर वो युद्ध के स्थल में जाने के लिए कहा तो he said no. उसने कहा नहीं। பாராக் மட்டுமா மாட்டேன்னு சொன்னா? सिर्फ बाराक नहीं बोला कि नहीं जाऊंगा करके। 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தின் பின்பகுதியில் இருந்து பாருங்க, ரூபன் 5वां अध्याय में 15वें वचन में देखिए, ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. वहाँ पर रूबन के द्वारा हुआ है जो मतलब भेद वहाँ पर बहुत ज्यादा। அவர் என்ன பண்ணிட்டாராம் பாருங்க, उसने क्या किया है? மந்தையின் சத்தத்தை கேட்க தொழுவத்திலே இருந்துட்டானா. उसने मतलब झुंडुओं का बातों को सुनने के लिए எங்களுக்கு வேலை இருக்குல்ல, वेधशाला में बैठ गया। பாஸ்டருக்கு வேலை கிடையாதுல்ல, पास्टर जी का क्या काम है? அவருக்கு எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு ஜெபத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறது. बार बार कुछ प्रार्थना बोलते रहते हैं। நமக்கு குடும்பம் இருக்குல்ல, हमें परिवार नहीं है क्या? நம்ம எல்லா ஜெபத்துக்கு போனோம்னா எப்படி சாப்பிடுறது? सारे प्रार्थना सभा में जाएंगे तो खाना कैसे जाएगा? மந்தையின் சத்தத்தை கேட்டு இருந்துட்டானா. वेधशाला को भेड़ों के बात को सुनने के लिए बैठ गए। கீலேயாத்தின் மனுஷர் विलेप के लोग யோர்தானுக்கு அக்கறையில, இவங்க அப்படி இல்ல, வீட்டுல இருந்தா கிளம்பிட்டாங்க.
योर्दान की उस तरफ मतलब घर से तो निकल गए। வர்ற வழியில ஒரு ஃப்ரெண்ட் பிடிச்சு நிறுத்திட்டாரு. आते समय पर उसका दोस्त ने रोक लिया। அவர் இன்னும் பேசிட்டே இருந்தாரு. மணி 8:30 ஆயிடுச்சு. वो बात करते समय पर 8:30 बज गया। ஐயோ கூட்டம் முடியற நேரமாச்சு. अभी मीटिंग खत्म होने का समय है। இப்போ போனோம்னா பாஸ்டர் நம்மள அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வறுத்து எடுத்துருவாரு. अभी इस समय पर हम जाएंगे तो अगला हफ्ते में पास्टर जी मैसेज में हमें बहुत अच्छा सा सुना देंगे। திருப்பி போயாச்சு. इसलिए वापस चले। அடுத்து பாருங்க தான் மனுஷர் उसके बाद तान के लोग கப்பல்களில் தங்கி இருந்துட்டாங்களா. वो जहाज में बैठे रहने लगे। பாஸ்டர் லீவு நாள்ல கூட சும்மா இருக்கப்படாதா? கூட்டமா வச்சிட்டு இருக்கீங்க. நாங்க 4 இடத்துக்கு போக வேண்டாம், வர வேண்டாமா? சொந்த பந்தம் எல்லாம் பார்க்க வேண்டாமா? நல்ல நிகழ்ச்சிகளை பங்கெடுக்க வேண்டாமா? वास्ते छुट्टी का समय पर भी आप मीटिंग रख लेते हैं। हमारे रिश्तेदार के घर में जाना तो उनको देखना, इनको देखना तो उसी समय आप रख लेते हैं। என்னுடைய பிள்ளைங்க பேசுனாங்க போன்ல. मेरे बच्चों ने फोन पे बात किया। எப்படிடா இருக்கீங்கன்னு கேட்டேன். कैसे रहते हो करके मैंने पूछा। வீட்டுக்குள்ளே இருக்கும் பத்திரமா. घर के अंदर ही सुरक्षित हम रहते हैं। என்னல இப்படி பேசுறீங்க? क्यों ऐसे बोल रहे हो? பிறகு என்னப்பா? और क्या पापा? பள்ளிக்கூடம் வைக்கும் போதெல்லாம் ஸ்கூலுக்கு போறோம். जब स्कूल था तब स्कूल जाना पड़ता है। லீவு விட்டா நீங்க கூட்டம்னு நீங்க கிளம்பிடுறீங்க. छुट्टी है तो आप मीटिंग करके चले जाते हो। ஒவ்வொரு விடுமுறைக்கும் உங்களுக்கு நல்ல கூட்டமா வருது. நீங்க பாட்டுக்கு டெல்லிக்கு போறீங்க, கோயம்புத்தூர் போறீங்க, சென்னைக்கு போறீங்க. एक छुट्टी के समय पर अच्छा मीटिंग आते तो कोयम्बतूर जाते हो, चेन्नई जाते हो, दिल्ली जाते हो। நாங்க பள்ளிக்கூடம் போனோம் பகல் எல்லாம். हम दिन पूरा स्कूल जाना है। லீவு விட்டா வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும். छुट्टी है तो घर के अंदर बैठना है। நம்ம சிலர் என்ன நினைக்கிறோம்? हम कई बार क्या सोचते हैं? லீவுல யாவது கொஞ்சம் ஃப்ரீயா விடக்கூடாது. तो मतलब छुट्टी के समय तक हम ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே லீவு. इतवार का दिन एक दिन छुट्टी है। அன்னைக்கும் காலையில ஆராதனை சாயங்காலம் வச்சுமா. அடேங்கப்பா நம்ம பாஸ்டர் நம்மள கூண்டுல அடைச்சு போட்டு புதர்க்கமா. उसी दिन भी ये पास्टर छोड़ते नहीं। सुबह भी मीटिंग, शाम की मीटिंग, हमें अंदर करके बंद करके रखा हुआ है। தான் மனுஷன் என்ன பண்றாங்க? கப்பல்ல तान के लोग वहां पर अपने जहाज में ஒரு டூர் போயிட்டு வருவோம். एक टूर जाएंगे। அடுத்து ஆசேர் மனுஷரை பாருங்க. उसके बाद आज़ेर के लोग को देखिए। ஆமா அவங்களும் அப்படிதான். கடற்கரையில போய் वो भी मतलब समुद्र के तट पर जाकर குடாக்களில் தங்கி वहां पर ही रहकर ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சி अच्छा सा मतलब फ्रेश मछलियां पकड़कर। டெல்லியில ஃப்ரெஷ் மீனா கிடைக்கும். दिल्ली में फ्रेश मछली कहाँ मिलता है? அதனால எங்கேயாவது ஃப்ரெஷ் மீன் கிடைக்கிற இடமா போயிருவோம். जहाँ पर मतलब कहाँ पर मतलब फ्रेश मछली நல்ல கடற்கரை ஓரமா போய் समुद्र के तट पर ஒரு 2 जाकर நாள் ரூம் எடுத்து தங்கி 1-2 दिन छुट्टी लेकर वहीं पर ही रहकर அப்படியே மீனை பிடிச்சு அது குழம்பு வைக்கி பொரிச்சு சாப்பிட்டா வா என்ன சூப்பரா இருக்கு. ऐसे फ्रेश मछली को पकड़कर अच्छा सा फ्राई करके उसका सब्जी बनाकर खाने में कितनी मजा है। இங்க யுத்தம் நடந்துட்டு இருக்கு. यहाँ पर युद्ध हो रहा है। அங்க என்ஜாய்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. वहाँ पर बिल्कुल मतलब पार्टियां चल रही है। நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. अच्छी तरह से सुनिए। தேவனுடைய உள்ளம் துவண்டு போனது. परमेश्वर का मन दुखित होने लगा। தேவனுடைய உள்ளம் துவண்டு போனது. परमेश्वर का मन दुखित होने लगा। இந்த ஜனங்கள் 20 வருஷம் கொடுமைக்குள்ள இருந்தோம். वहाँ पर ऐसे मतलब इस्राएल के लोग 20 साल कष्ट में रहने के बाद அந்த கொடுமையை மாற்றுவதற்கான ஒரு நாளை நான் ஆயத்தப்படுத்தி கொடுத்தும் वो कष्ट से पार होने का एक दिन को नियुक्त करने के बावजूद அந்த நாளில் எழுந்த ஆயத்தமா இல்லையே. उसी दिन वो उठने के लिए उनका मन है ही नहीं। தேவனுடைய உள்ளம் மட்டும் துவண்டு போகல. परमेश्वर का मन सिर्फ दुखित नहीं हुआ, தேவோராளின் உள்ளமும் துவண்டு போனது. देबोरा का मन भी मतलब वो कष्ट में आ गया। உங்களுக்கு தெரியுமா? आप जानते हो இங்க நின்னு ஆராதனை நடத்தும் போது பிரசங்கம் பண்ணும்போது यहाँ पर खड़े होकर आराधना करते समय प्रचार करते समय வந்திருக்கிற 99 ஆடுகளை தேடாதீங்க. यहाँ पर आए हुए 99 भेड़ों को नहीं அந்த देखा। வராத அந்த இடத்துல இருக்கிற அந்த பிரதர் என்ன ஆச்சோ ஏது ஆச்சோ ஏன் வரல தெரியலையே. जो वहाँ पर बैठने वाला एक भेड़ क्यों नहीं आ रहा, क्या हो गया, क्यों करके दुखित होते थे। இத புரியணும்னா நீங்க பாஸ்டர் ஆகணும். ये समझना है तो आप एक सेवक बनना है। விசுவாசியா இருந்தா சொல்லுவான், அட போங்க பாஸ்டர் மாசத்துல 4 ஞாயிற்றுக்கிழமை வருது, அதுல ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரல. एक विश्वास है तो कोई बात नहीं, बस 4 हफ्ते में एक दिन तो हम नहीं आए हैं। வாரத்துல அந்த ஒரு நாள் தானே ஆலயத்துக்கு வரணும்னு ஆண்டவரை எதிர்பார்க்கிறாரு, ஊழியரை எதிர்பார்க்கிறாங்க. एक दिन भी तो परमेश्वर के सभा में आना है करके परमेश्वर भी
ஒரு தடவை என்கிட்ட ஒரு விசுவாசி கேட்டாங்க, एक दिन मेरे पास एक विश्वासी ने पूछा, எல்லாரையும் கண்ண மூடி ஆராதின்னு சொல்றீங்களா பாஸ்டர், सबको आंख बंद करके आराधना कर बोलते நீங்க पास्टर, மட்டும் கண்ணை திறந்துட்டே ஆராதனை நடத்துறீங்க? लेकिन आप तो आंख खोल के आराधना चलाते हो। அப்ப நான் சொன்னேன், तो मैंने कहा நான் கண்ணை திறந்திருக்கிறது ஏன் தெரியுமா, मैं आंख क्यों खोल के रखा हुआ है? வராமல் வெறுமையா இருக்கிற இடத்துல உள்ளவங்க சீக்கிரம் வந்துட்டு ஆண்டவரே என்ன பார்த்து जो जगह पे नहीं आए वो पेड़ जल्दी आना चाहिए प्रभु करके देख எங்க மாட்டிக்கிட்டு இருக்கோ, யாருகிட்ட சிக்கிட்டு இருக்குதோ, कहां पर फंसा पड़ा हुआ, किसके हाथ में फंसा पड़ा हुआ। இந்த வாரம் ஆலயத்துக்கு வந்து பலப்படுத்தப்படணுமே, इस दिन मतलब प्रभु की सभा में आकर वो दृढ़ होना चाहिए। யுத்த நாள் வந்தபோது युद्ध का दिन आते समय பாராக் மாட்டேன் என்றான், बाराक ने इनकार किया, ரூபன் முடியாது என்றான், वहां पर मतलब रूबन मना कर दिया, கீலேயாத் மனுஷர் முடியாது என்றார்கள், मतलब बिलाम के लोग भी मना कर दिया, தான் மனுஷரும் ஆசேர் மனுஷரும் என்ஜாய் பண்ண போயிட்டாங்க, नाम के लोग और आज़ेर के लोग वहां पर मगन में गए हैं। ஆனால் கர்த்தர் யுத்தத்தை நிறுத்தவில்லை, लेकिन परमेश्वर युद्ध को बंद नहीं करा, கர்த்தர் யுத்தத்தை நிறுத்தவில்லை. युद्ध परमेश्वर ने बंद नहीं करा। இந்த ராத்திரி இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, इस रात के समय पर इस वचन को सुनने वाला कोई भी हो, பாராக் நான் இல்லாம இந்த யுத்தம் நடந்துருமோ, बाराक के बिना वो युद्ध हो जाएगा क्या? ரூபன் நான் போகாம யுத்தம் நடந்துருமோ, रूबन नहीं जाने से बिना ये युद्ध हो जाएगा क्या? கீலேயாத் மனுஷர் ஆசேர் மனுஷர் ஆகிய நாங்கள் போகாமல் யுத்தத்துல ஜெயிச்சிடலாமோ, दान के मनुष्य लोग, आज़ेर मनुष्य लोग के बिना युद्ध हो जाएगा क्या? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா ஒரு பழமொழி, हमारा गांव के सब एक कहावत कहते हैं, சீப்ப தூக்கி ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்றுமா, जब कंघी को उठा कर छुपा कर रखने से शादी बंद हो जाएगा ஒருத்தர் क्या? சொல்லாங்க அந்த கல்யாணத்தை நிறுத்த போறா, मतलब शादी को मैं रोकने जा रहा हूँ। எப்படிடா கல்யாணத்தை நிறுத்துவ, कैसे शादी को तू रोक लेगा? பொண்ணுக்கு தலை சீவிர சீப்பனை தூக்கிட்டு வந்துருவாங்கல்ல, जो लड़की को जो कंघी है उस कंघी को मैं उठा कर रख लेता हूँ। அப்ப பொண்ணுக்கு தலை சீவ முடியாதுல்ல, वो जो दुल्हन है उसको कैसे बोला, मतलब उसको कंघी कैसे करेगा? அவ பரட்ட தள்ளிட்டு வரும்போது ஆவேசம்னு சொல்லி எல்லாரும் ஓடிடுவாங்கல்ல, वो ऐसे मतलब सुंदर करके आएगी तो सभी लोग यहाँ पर विपत्ति करके भाग जाएंगे ना। ஆண்களுடைய பேக் எடுத்து பாருங்க ஒண்ணும் இருக்காது, तो आदमी लोग का बैग को खोल कर देखिए कुछ भी नहीं होगा। பெண்களுடைய பேக்கை திறந்து பாருங்க लेडीज लोग का जो बैग को खोल कर देखिए மினி மேக்கப் செட்டே உள்ள இருக்கும், अंदर एक मिनी मेकअप सेट रहेगा। சில கூட்டத்துல பாதியில பேக் கூட எரிச்சு போறது, कुछ लोग मतलब मीटिंग में बीच में उठकर बैग उठाकर जाते हैं, அங்க போயிட்டு சின்ன சின்ன டச் அப் எல்லாம் பார்த்துட்டு வந்து திரும்ப உட்காருங்க, वहीं पर थोड़ा सा टचिंग वगैरह करके आके फिर बैठ जाते हैं। சிலருக்கு நினைப்பு நான் நின்றால் ஊழி வென்றோம், कुछ लोग का ये दिमाग में है कि मैं नहीं जाऊंगा तो सेवकाई बंद हो जाएगा। தெய்வ வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுகிறது, लेकिन परमेश्वर का वचन क्या कहता है? ஸ்தோத்திரம், பாராக் நின்ற போது बाराक रुकने समय ரூபனும் கீலேயாத் மனுஷரும் ஆசேரும் மாட்டேன் என்று சொன்ன போது रूबन और गिलेयाद के लोग और तान आसेर सभी नहीं आते समय யாரும் எதிர்பாராத யாகேலை தேவன் பயன்படுத்தினார், कोई भी सोचा नहीं था, वहीं से वहाँ पर मतलब वहाँ पर यागेल को परमेश्वर ने उठाया। யாரும் எதிர்பாராத யாகேலை தேவன் பயன்படுத்தினார். कोई भी सोचा भी नहीं था, वहाँ से यागेल को परमेश्वर ने उठा लिया। இன்னைக்கு ராத்திரி இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற சில யாகேல்களை கத்த தேடி வந்திருக்கிறார், आज परमेश्वर के मंदिर में बैठने वाला कुछ यागेल के बारे में परमेश्वर சில யாகேல்களை கத்த தேடி வந்திருக்கிறார். कुछ यागेल को परमेश्वर ढूंढ कर आए हैं। நான் உள்ளத்தில் தேவ பாரத்தோடு இந்த வார்த்தை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். मैं बहुत बोझ के साथ ये वचन को तेरे पास देता हूँ। தேவன் சிலரை ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்தினார், परमेश्वर कुछ लोगों को सेवकाई के लिए तैयार தேவ कर வேதத்தின் மகத்துவத்தை கற்றுக் கொடுத்தார், वचन की जो महत्व को वो सिखा रहे हैं। நல்ல பாடும் கிருபையை கற்றுக் கொடுத்தார், अच्छा गाने का गाना का जो एक मतलब परमेश्वर ने एक वरदान दिया है। பிரசங்கிக்கும் தாளந்துகளால் கர்த்தர் நிரப்பினார். प्रचार करने का वरदान से तुझे भरा है। ஆனால் அவர்களோ கேசட் போடுறதுலயும் புதுப்பாட்டு எழுதுறதையும் போய் இறங்கிட்டாங்களே ஒழிய இறங்கி ஆத்துமாதாயம் செய்ய எழுதவில்லை. लेकिन वो तो नया नया गाना करके मतलब वहाँ पर कैसे डालने के लिए चले गए। जो मरे हुए लोगों का मतलब जो खोए हुए भेड़ों के बारे में ढूंढना नहीं था। 20 ஆண்டுகள் தேவனுடைய எதிர்பார்ப்பு ஒரே நாளில் வீணானாலும் 20 सालों से परमेश्वर का जो आशा वहीं पर व्यर्थ होने के बावजूद
யாருமே எதிர்பாராத யாகேலை கர்த்தர் கையில் எடுத்தார். जो कोई सोचा भी नहीं था वहां कर एक यागेल के ऊपर परमेश्वर का हाथ आया। பட்டயமும் கேடகமும் பிடிக்க தெரியாத யாகே, जो तलवार और जो गढ़ को पकड़ भी नहीं पाते ऐसे यागेल। ஒரு பாட்ட சி மேஜர்ல ஒழுங்கா பாட தெரியாத யாகே. एक गाना को ठीक से मतलब सी स्केल में नहीं गा पाती है। சில நேரம் நம்ம பாட்டு பாடணும்னு வச்சுக்க, கீபோர்டு வாசிக்கிறவர் காடு 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 தேடி காட்டுக்கே போயிடுவார். कई बार मतलब हम गाना गाते समय पर कीबोर्ड बजाने वाला कार्ड ढूंढते रहेंगे। டூடுவா காடு டூடு वो ढूंढते रहेंगे। கண்டுபிடிக்க முடியல. ढूंढते रहेंगे। சிலர்லாம் பாட்டு பாடுனா கீபோர்டை தூக்கி போட்டு உடைச்சிடணும் போல தோணும். कुछ लोग गाना गाते समय कीबोर्ड उठाकर फेंकने का मन करता है। ஆமா, சி டி இ எஃப் ஜி, सी डी ई एफ जी அப்புறம் और ஏ பி நல்ல ए இவங்க பாருங்க, ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ இசட் வரைக்கும் போயாச்சுங்க, கண்டுபிடிக்க முடியல. रिजल्ट तक वो चले गए लेकिन बचा नहीं पा रहे हैं। யாகேலுக்கு பட்டயத்தை பிடிக்க தெரியாது. यागेल को तलवार नहीं पकड़ पाती है। யுத்தத்தில் வரிசையில நின்று யுத்தம் பண்ண தெரியாது. जो युद्ध में सही मतलब रीति से उसको युद्ध करना नहीं आता है। ஆனா ஒண்ணு மட்டும் அவளுக்கு தெரியும், लेकिन वो एक जानती है கூடார ஆணியையும் சுத்தியலையும் பிடிச்சு ஒரே அடியா அடிக்க தெரியும். डेरे में रखने वाला कील को और जो उस हथियार को उठाकर मारने के लिए जानती है। இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, आज पवित्र आत्मा से कहते हैं இந்த டெல்லி பட்டணத்தின் எழுப்புதலுக்கு கர்த்தர் நிறைய பேரை நம்பி இருந்தார். ये दिल्ली की शहर में बहुत लोग के द्वारा भेजा आएगा करके आशा रखा था। யுத்த நாள் வந்த போது மாட்டேன்னு சொல்லிட்டார். जब युद्ध का दिन आते समय नहीं करूंगा करके बोल நான் दिया। சீடி போடுறதுல ரொம்ப ரொம்ப பிஸி ஆயிட்டேன் ஆண்டவரே. मैं बहुत सीढ़ी डालने में बहुत बिजी था प्रभु। நான் ஊழியத்துல வேற லெவல்ல இருக்கேன் ஆண்டவரே, இப்ப இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. मैं सेवा में बहुत बिजी हूँ प्रभु, इससे काम के लिए समय नहीं है। அவர்கள் நின்றதுனால கர்த்தர் யுத்தத்தை நிறுத்த விரும்பல. वो रुक गए करके परमेश्वर वो रुका नहीं। அவர்கள் நின்றதுனால கர்த்தர் எழுப்புதலை நிறுத்த விரும்பல. जो वो रुकने के कारण परमेश्वर बेदारी भेजने के लिए रुका नहीं। துவண்டு போன நிலையும் தாண்டி யுத்தம் நடந்தது, யுத்தத்தில் வென்றார்கள். दो दुखी में रहने में विषय से पार करके उन्होंने युद्ध में जय पा लिया। இன்னைக்கு ராத்திரி துவண்டு போயிருக்கிற கர்த்தருடைய உள்ளத்தை ஆற்றுகிற யாகேல்களை கர்த்தர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். आज बहुत साथ रखने वाला प्रभु का मन को ठंडा करने के लिए यहाँ पर बहुत यागेल को उठाने वाले உள்ளத்துல காயத்தோடு இருக்கிற ஊழியர்களுடைய கண்ணீரை துடைக்கிற யாகேல்களை கர்த்தர் இந்த இரவு தேடி வந்திருக்கிறார். बहुत मतलब दुख के साथ रहने वाला परमेश्वर का दासों का मन को ठंडा करने के लिए यागेल को परमेश्वर उठाने நோ மேட்டர் பைபிள் காலேஜ் படிச்சுதான் கர்த்தருக்காக எழுமணும் இல்ல, बाइबल कॉलेज से पढ़कर आखिरी सेवा करना नहीं है। நல்ல பாட்டு பாட தெரிஞ்சதா எழுத முடியும் இல்ல, अच्छा गीत गाना आता है तभी सेवा में आ सकता ही नहीं। மைக்க பிடிச்சு பாயிண்ட் பாயிண்ட் பிரசங்கம் பண்ண தெரிஞ்சதா கர்த்தருக்காக எழுதணும் இல்ல. माइक पकड़कर पॉइंट पॉइंट बताने वाले ही यीशु का सुसमाचार बता सकते हैं। ஐயா, எனக்கு ஒரு குறிப்புக்கு கூட ஜெபம் பண்ண தெரியாத பாஸ்டர். एक पॉइंट के लिए भी मुझे मतलब प्रार्थना करना नहीं आता पास्टर। ஆண்டவர் அதெல்லாம் எதிர்பார்க்கல. परमेश्वर वो नहीं देख रहे हैं। அவர் உள்ள இன்னைக்கு துவண்டு போயிருக்கிறது. उनका मन आज दुखी है। நிறைய பேர் மாட்டேன்னு சொன்னதுனால கர்த்தர் காயத்தோடு இன்னைக்கு வந்து बहुत நின்னுக்கிறார். लोग नहीं करूंगा करके बोलने के कारण उनका मन बहुत दुखी है। யாகேல் நீ எனக்காக எழுப்புமா, हे यागेल मेरे लिए उठ जा। யாகேல் என் வேலையை நீ செய்வாய், हे यागेल मेरे काम को तू कर। யாகேல் உன் மேல வர அழைப்பை ஏற்றுக்கொள்வாயா. यागेल एक बारी बुलावट को मान लो। யாகேல் நிராகரிக்கவே இல்லை. यागेल कभी इनकार नहीं किया। இன்னைக்கு ராத்திரி அப்படிப்பட்டவர்கள் கையில கர்த்தர் சிசேராவை ஒப்பு கொடுத்து யுத்தத்தில் ஜெயமெடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ऐसे लोगों के हाथ में परमेश्वर सिसरा को सौंपकर युद्ध में जय करना देगा। எழுந்திருப்போமா தேவ सब சமூகத்தில் एक क्षण उठकर खड़े हो जाए। ஆண்டவருடைய அன்பின் சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கிறோம். प्रभु का प्रेम